அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மாறும் உலகில் மாறாத இஸ்லாம் என்ற இந்த தொடரிலே இஸ்லாத்தை விமர்சிப்பதற்கு அதிகம் பயன்படுத்தக்கூடிய தலாக் என்ற சட்டத்தை குறித்து, அது குறித்து மற்றவர்கள் எழுப்புகிற ஆட்சேபனைகள் குறித்து 2 நாட்களாக நம்ம அறிந்து வருகிறோம். நிறைய வழக்குகளை உதாரணமாக சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், இப்போ சமீப ஒரு 2-3 மாத காலங்களாக இந்த தலாக் என்ற பிரச்சனையை தான் எல்லா மீடியாக்களுமே ஒரு பெரிய இஷ்யூவாக ஆக்கி இஸ்லாத்தில் தலாக் என்ற பேரில் ரொம்ப கொடுமை செய்கிறாங்க என்று சித்தரித்து கொண்டிருக்கிறார்கள். பதர் செய்தி என்ற ஒரு முஸ்லீம் பேர் தாங்கிய வைத்து வழக்கு போட்டு இந்த தலாக் சட்டத்தில் முஸ்லீம்களுக்கு உரிமை இல்லை, மற்ற மதத்திலெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி இருக்கிற காரணத்தினால தான் அந்த சிறப்பையெல்லாம் எடுத்துக்காட்ட வேண்டியிருக்கிறது. மற்ற மதங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்கிறீங்கல்ல, அந்த சிறப்புலாம் இந்த லட்சணத்தெல்லாம் இருக்குன்னு எடுத்துக்காட்டினா தான் நம்முடைய வாதங்களை மட்டும் வைத்தால் பத்தாது, அங்கே உள்ள குறைபாடுகளையும் நிறைய சொல்லணும். ஒரு வழக்கு 2 வழக்கு சொன்னால் மொத்தமே 2 தான் இருக்கும்னு பேசிடுவாங்க. அதுக்காக தான் நிறைய வெரைட்டியாக வழக்குகள் இருக்கிறது. இதுவரைக்கும் சொன்னது கூட ஒரு அளவு தான். இதே மாதிரி நிறைய வழக்குகள் இருக்கிறது. இப்போ விவாகரத்து என்ற பெயரில் நடக்கிற குடும்பம் இஸ்லாத்தில் அறவே கிடையாது. ஒருத்தர் கணவன் மனைவியை விவாகரத்து செய்கிறாருன்னு சொன்னால், இந்தியாவிலேயே நமக்கு என்ன இருக்கிறது, முஸ்லீம் பர்சனல் லான்னு ஒரு சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்தின்படி தான் கோர்ட்டில் தீர்ப்பளிப்பாங்க. நீங்கள் விவாகரத்து சம்பந்தமாக நீதிமன்றத்துக்கு போனால் கூட நமக்கு என்று ஒரு தனி சட்டம், எப்படி இந்துக்களுக்கு தனி சட்டம் இருக்கிறதோ அதே மாதிரி முஸ்லீம்களுக்கு தனி சட்டம் இருக்கிறது. அந்த சட்டப்படி எப்படி தீர்ப்பளிப்பாங்க? தலாக்குன்னு சொன்னால் அதை கூப்பிட்டு கவுன்சிலிங் பண்ணீங்களா, நடுவரை வச்சு பேச சொல்கிறான்ல, அல்ல அதுக்காக கோர்ட்டில் என்ன கேட்பாங்க, ஜமாத்தில் கூப்பிட்டு வச்சு நீங்கள் கவுன்சிலிங் கொடுத்தீங்களா, சேர்த்து வைக்கிறதுக்கான முயற்சியெல்லாம் பண்ணீங்களா, எந்த பக்கத்தில் குறை இருக்குன்னு கண்டறிந்தீங்களா, இணக்கத்துக்கான எல்லா முயற்சியும் பண்ணினீங்களான்னு கேட்பாங்க. ஆமாம் பண்ணணும், பண்ணினா முடிஞ்சு வச்சு பண்ணி இது தலாக்கு சொல்கிறது சரிதான் அல்ல சரியில்லைதான்னு ஒரு முடிவு சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் தான் தலாக்கும் கொடுக்கப்படும். அப்படி ஒரு எந்த ஜமாத்துகள் திருமணங்கள் நடத்தி வைக்க அதிகாரம் படைத்திருக்கிறார்களோ அவங்களே விவாகரத்துக்கு என்ன செய்வாங்க, செய்யலாம்னு சொல்லி கொடுத்துட போகிறாங்க. கோர்ட்டில் போய் என்ன நடக்க போகுது, இப்போ 20 வருஷத்துக்கு பிறகு நீங்கள் சொல்லக்கூடியதை இவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு 2-3 அழைப்பில் விசாரணையில் அறிந்து ஈஸியாக முடித்து விடுகிறார்கள். விவாகரத்தை கூடாது என்று யாராவது சொன்னான்னா அவன் மூளையற்றவனாக தான் இருப்பான். ஒரு விவாகரத்து செய்ய வேண்டிய நிலைமை ஆணுக்கும் பெண்ணுக்கும் கண்டிப்பாக 1000ல் ஒருவருக்கோ 10,000ல் ஒருவருக்கும் நிச்சயமாக ஏற்படும். அனைவருக்கும் ஏற்படாது. ஏற்படுறவங்களுக்கு சரியான தீர்வு இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் சொல்கிறோம். இப்போ ஜமாத்துகளில் கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்கும் கோர்ட்டில் விசாரிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. கோர்ட்டில் விசாரிக்கும் பொழுது வழக்கறிஞர்கள் சொல்லிக் கொடுக்குற பொய்களை தான் சொல்லுவாங்க. எந்த மாதிரி பொய் சொன்னால் அங்கே நிற்கும் என்ற மாதிரிலாம் சொல்லிடுவாங்க. அந்த பொய்களுக்காக வேண்டி 4 சாட்சிகளை கொண்டா நிப்பாட்டுவாங்க. அந்த சாட்சி இவனுக்கோ அவளுக்கோ தெரிஞ்சவங்களாவும் இருக்க மாட்டாங்க. கூலிக்கு பேசக்கூடிய சாட்சிகளை கொண்டா நிப்பாட்டுவாங்க. கோர்ட்டு அதை கண்டுபிடிக்க இயலாது. ஒரு ஜமாத்துன்னு வச்சுக்கிறங்க, இவன் யார உனக்கு, இவன் எப்படி உனக்கு தெரியும், இவன் என்ன கொண்டா நிப்பாட்டு, நம்ம பளிச்சுன்னு தெரிஞ்சிருவோம். பொய் சாட்சியாக இல்லையான்னு நினச்சி ஒரு ஊரில் நடக்குதுன்னு சொன்னால் மனைவி தன்னுடைய சாட்சி யாரை கொண்டு வருவா, அந்த ஊரில் தெரிஞ்சவங்க கொண்டு வராங்க. அவ்வளோ வரையும் எங்கள் ஊரில் உள்ளவங்களும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, ஜமாத்தார் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அவன் பையனா காசுக்கு சொல்கிறவனா நல்லவனா கெட்டவனாண்டு இதெல்லாம் கோர்ட்டுக்கு தெரியாது. டெல்லியில் உள்ளவனுக்கு போய் சத்தியமங்கலத்தில் உள்ள ஒருத்தன் போய் சொல்கிறான்னு கண்டுபிடிச்சிருமா? அதனால் பைத்தியக்காரத்தனமாக வைத்திருக்கிறார்கள். அதாவது விவாகரத்து என்பது விவாகங்கிறது ஊருக்கு நடக்கக்கூடியது. ஒருத்தன் விவாகரத்து வேணும், ஒருத்தர் விவாகரத்து வேணுங்கிறக்கான் டெல்லி வரைக்கும் போகணுமா? அவ்வளோ பெரிய கஷ்டத்தை உண்டாக்கி நம்ம கொடுமைங்கிறாங்க. லேசான முறையில் உயிரை காப்பாற்றுறதுக்காக வேண்டி சிம்பிளாக வச்சுருக்கிறோம். அதுக்காக எடுத்தன் அநியாயமான விவாகரத்து செய்கிறதுக்கு ஜமாத்தில் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். இன்றைக்கும் எந்த ஜமாத்துகளில் போனாலும் தலாக்கெல்லாம் அப்படி லேசாக வாங்கிட முடியாது. பல செட்டிங் பண்ணுவாங்க, ஆற போடுவாங்க, கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுவாங்க. அதுக்கு 20 வருஷம் ஆற போட மாட்டாங்க. ஒரு 6 மாதம் 3 மாதம் அளவுக்கு என்ன செய்வாங்க, பல அறிவுரைகளை சொல்லி திருப்பி வர சொல்லி கொஞ்சம் கோபம் தனியட்டும், கோபத்தினால உள்ள தலாக்கா என்றெல்லாம் கவனிப்பாங்க. எதுக்கு உடனே கொடுப்பாங்கன்னு சொன்னால் அந்த ஒழுக்கக்கேடு வச்சாங்க. அந்த மாதிரியான மேட்டராக இருந்தால் அதுக்கு ரொம்ப நாள் கவுன்சிலிங் வேலை இல்லை. அதை ஒரு ஆண் மகன் தாங்கி கொள்ள மாட்டான். மனைவி தப்பாக நடந்த கண்ணால் பார்த்துட்டான்னு வைங்க. அப்படியான ஒரு நிலையில் போட்டு கவுன்சிலிங் பண்ணால் உனக்கு செஞ்சால் நீ ஒத்துக்கிற நம்மளை திருப்பி கேட்டுவான் பஞ்சாயத்து பண்ணுற ஆள்கிட்டையே. அதனால் யாரும் பஞ்சாயத்து பண்ண இயலாது, அறிவுரை சொல்ல இயலாது. அதுக்கு தான் விரைவாக கொடுப்பாங்களே தவிர மற்றதெல்லாம் அப்படிலாம் ஜமாத்துக்கெல்லாம் நடக்கிறதும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கி நாட்டில் விவாகரத்து செய்துவிட்டு அல்லது விவாகரத்துக்கு போனால் பஞ்சாயத்து பண்ணுவாங்கன்னு பயந்து கொண்டு விவாகரத்து செய்யாமலே மனைவியை பொய்யா வைத்து கொண்டு வேறு ஒரு செட்டப் செய்து கொண்டு இருக்கிறாங்களே, அதையெல்லாம் கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா சதவீதத்தில் நம்ம தான் கம்மியாக இருப்போம். 1000 பேரில் அவன் 50 பேர் அப்படி இருந்தானே, ஆனால் நம்மளை 5 பேர் கூட இருக்க மாட்டோம். விவாகரத்து விட்டோம் எவ்வளோ பேர் இருப்போம் முஸ்லீமில்? முஸ்லீம்லாம் கிடையாது. அப்படிலாம் பண்ணிட முடியாது, ஜமாத்தால் விட மாட்டாங்க.
அதுபோல் அந்த நினச்ச உடனே வார்த்தை இன்னைக்கு கல்யாணம் நாளைக்கு தலாக்குன்னு சொல்லிட்டு நான் போக முடியுமா? அப்போ நீதிமன்றங்கள் செய்வது தான் நம்ம சிறப்பாக செய்கிறோம். நீதிமன்றங்கள் விசாரித்து தான் செய்கிறாங்க. அவங்க செய்வது கரெக்டாக இருக்க முடியாது. பொய்யை வச்சு தான் நம்புவாங்க, பேப்பரை வச்சு நம்புவாங்க, அப்போ பொய்யான சாட்சிகளை வச்சு நம்புவாங்க. வக்கீலுடைய தந்திரங்களை எல்லாம் கையாண்டு என்ன செய்வாங்க, கொடுக்க வேண்டிய விவாகரத்து இல்லைண்டு ஆக்குறதும், இருக்கிற விவாகரத்தை கொடுக்கக்கூடாத விவாகரத்தை கொடுக்கறதுக்கெல்லாம் வழக்கறிஞருக்கு முடியும். அவர் சொல்லக்கூடிய சில பாயிண்ட்டுகளை ஓட்டைகளை எடுத்து காட்டுவார். உள்ளூர் விஷயத்துலலாம் நடக்கும். வக்கீலே விட்டு வர முடியும். மன விட்டு உன் குறைய சொல்லுமா, உன் குறைய சொல்லுப்பா, என்னத்தினாலப்பான்னு கேட்போம். செலவு தரல இப்போ உலன்னு சொல்லுவாங்க. செலவு தரலாம் என்ன செய்வோம், அம்மா கூப்பிடு, பாப்பா கூப்பிடு, பக்கத்து வீட்டுக்காரலாம் கூப்பிடுன்னு கேட்போம். அப்போ இதெல்லாம் கோர்ட்டில் கூப்பிட முடியுமா? கொடுக்குறாரு செலவு, நல்ல பணம் நல்ல வேலை, ஒரு கஷ்டம் இல்லை, நல்லா வச்சுருக்காருன்னு சொல்லுவாங்க பக்கத்தில் உள்ளவங்க. அது போய் சொல்லும் தெரிஞ்சிடும். அல்லது என்ன செய்வாங்க, ஒன்றுமே கொடுக்குறதில்ல, அந்த பொண்ணு கஷ்டப்படுது, வீட்டு வேலை செய்யுது, பிச்சை எடுத்துருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்போ இது எவ்வளோ ஈஸி கண்டுபிடிக்கிறதுக்கு. ஒரு பெண்ணை ஒருத்தன் கொடுமைப்படுத்துறானா இல்லையா, பொய் சொல்கிறானா இல்லையா, ஆம்பளை சொல்கிறது பொய்யா, பொம்பளை சொல்கிறது பொய்யா, இதையெல்லாம் யார் கண்டுபிடிக்க முடியும்? லோக்கல்லாம் கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு சுப்ரீம் கோர்ட்டு வேணாம், ஹைகோர்ட்டு வேணாம், உள்ளூரில் உள்ள சாதாரண கோர்ட்டு வேணாம், எல்லா ஊர்லேயும் கோர்ட்டு இருக்காது. குறைஞ்சபட்சம் தாலுகாவுக்காவது போகணுமா இல்லையா? அந்த தாலுகாவுக்கு வந்து வழக்கறிஞருக்கு அலைகிறனா சரியாக வருமா? அப்புறம் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போகணும், அப்புறம் ஹைகோர்ட்டுக்கு வரணும், அப்புறமேல சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும். இப்படியே போய் அப்படியே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இன்னும் பணம் இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு நீதிபதி விசாரிச்சு பார்த்தாது எங்களுக்கு பெஞ்சு போட்டு விசாரிங்கன்ட்டு சீராய்வு மனு மறுபடியும் மனுவை கொடுக்கணும். இப்படியே ஒரு 30-40 வருஷம் இழுத்துக்கிட்டு போய் மனுஷனை ஓட்டாண்டி ஆக்கி நிம்மதி இழக்க செய்வதை விட இது எவ்வளோ சிறப்பாக இருக்கிறது. இதை போய் விமர்சனம் பண்ணுகிறார். அதுக்காக தான் சொல்கிறோம், இதை போய் நீங்கள் விமர்சனம் பண்ணுகிறீர்களே, உங்களுடைய சிறப்பான சட்டங்களை கொண்டு சொல்லுங்கள். பிற மதங்களெல்லாம் சிறந்த உரிமைகள் வழங்கப்பட்டு இருக்கிறது, இஸ்லாத்தில் இல்லை என்கிற வழக்கு போடுற அளவுக்கு கூறுகட்டவர்களாக, மார்க்கத்தை அறியாதவர்களாக, சட்டத்தை அறியாதவர்களாக இவ்வளோ வழக்கு தீர்ப்பளிக்கிறான்னு அதெல்லாம் அறிந்திருந்தால் ஒரு வழக்கறிஞருக்கு என்ன தெரியணும்? வழக்கு போடுற வழக்கறிஞருக்கு என்னென்ன மாதிரி விவாகரத்து வழக்கெல்லாம் வருது என்று அறிவு இருக்கணுமா இல்லையா? அந்த அறிவும் இல்லாமல் கொச்சைப்படுத்துகிற விதமாக வழக்க போட்டு, அந்த பொம்பளை வழக்கு போட்ட காரணத்தினாலேயே மீடியாக்களெல்லாம் வந்து கேமரா தூக்கிட்டு என்ன செய்கிறானுவ, அது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்குறானுவ, அப்புறம் பேப்பர்காரன்லாம் அதான் முக்கிய செய்தியாக போடுறான். அதுக்காகத்தான் இந்த 2 நாள் இவ்வளோ விஷயங்கள் சொன்னது. தலா விவாகரத்து என்ற பெயரில் என்னென்னலாம் நடக்குது. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு விவாகரத்து லேசாக கிடைத்துவிடும். பெண்களுக்கு விவாகரத்து கிடைப்பதற்கு தான் சட்டம் இருக்கே தவிர ஆண்களுக்கு விவாகரத்து கிடைக்காது சட்டத்தில். எவ்வளோ நியாயமான காரணம் இருந்தாலும் 26 வருஷம் இவங்க சொல்லிவிட்டேன். 26 வருஷம் வாழாட்டால கூட என்ன செய்ய முடியாது, அது செய்ய முடியாது. எங்கள் கிற்கை பைத்தியமாக இருந்தால் கூட, பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தா கூட விவாகரத்து கிடைக்காது என்ற அளவில் இப்படி இருக்கிறது. பெண்களை பொறுத்தவரை விவாகரத்துக்கு அவங்க சட்டத்தில் என்ன வச்சுருக்காங்கன்னா 7 காரணம் சொல்கிறாங்க. இந்த 7 காரணம் இருந்தால் சட்டப்பட்டு விவாகரத்து கொடுத்துருவாங்க. பெண்களுக்கு புருஷனை பிடிக்கலன்னா அப்படின்னா என்ன, சமத்துவம்னு பேசுகிறீங்களே. பெண்ணுக்கு புருஷனை பிடிக்கலன்னா உடனே விவாகரத்து கொடுத்துட்றீங்க. ஆணுக்கு பிடிக்கலன்னா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் கடைசியில் என்ன செய்கிறான், இல்லைங்கிற தீர்ப்பை தான் 90 பேர் வாங்குறான், இருக்குங்கிற தீர்ப்பை 10 பேர் வாங்குறான். அதுக்குள்ளே அவனுக்கு 85 வயசாகி போயிடுது. இதுதான் இப்போ நடக்கக்கூடிய விஷயம். இப்போ என்ன சட்டம் வச்சுருக்கிறாங்க, அதாவது திருமண சட்டம், இந்து திருமண சட்டம் 1954, சிறப்பு திருமண சட்டம் 1955 போட்டு வச்சுருக்கிறாங்க. அந்த சட்டத்தில் என்ன செய்கிறாங்கன்னா 1, 2, 3 13வது விதியில் சொல்லி வச்சுருக்கிறாங்க. ஒரு பெண்ணு விவாகரத்து கோர்ட்டில் கேட்குறதா இருந்தால் தன்னுடைய கணவன் வேறு பெண்ணோட தொடர்பு வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி நிரூபிக்கணும். அல்லது பெண்ணை கொடுமைப்படுத்துகிறாருன்னு சொல்லி நிரூபிக்கணும். மதமாற்றத்துக்கு வற்புறுத்துறாரு, என்னை வேறு மதத்துக்கு போகலான்னு வற்புறுத்திட்டு இருக்கிறாரு என்று சொல்லணும். அல்லது கணவனுக்கு மனநலம் பாதிப்பு, மெண்டலாக இருக்காரு அப்படின்னு சொல்லணும். அல்லது தொழுநோய், குஷ்டரோகியாக இருக்கிறாரு, அதனால் வாழ முடியாது. அல்லது என் கணவர் காண போய் 7 வருஷம் ஆகிடுச்சு. இந்த 7 காரணம் தான். இந்த 7 காரணத்துக்காக வேண்டி என்ன செய்யலாம், ஒரு பெண்ணு மனு போட்டாங்கன்னா உடனே விவாகரத்து கொடுத்துருவாங்க. இந்த 7 விஷயத்தில் அந்த 6 விஷயத்துக்கு கரெக்டாக ரொம்ப ப்ரூஃப் பண்ணணும். எதுக்கு, இன்னொரு பெண்ணோட தொடர்புன்னா ரொம்ப ப்ரூஃப் பண்ணுற விஷயம் கோர்ட் நிறைய கேட்பாங்க. அதே மாதிரி மத மாற்றத்துக்கு வற்புறுத்துறதுன்னு சொன்னால் அதுக்கு நிறைய வேறு மதத்துக்காரனாக இருந்தப்பெல்லாம் இருந்தால் தான் ஏற்றுக்குருவாங்க, அது நிற்காது. மனநலம் பாதிப்புண்டா இவன் என்ன தான் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு கொடுத்தாலும் அவன் கோர்ட்டில் நிதானம் பேசிவிட்டானா பொய்யில் ஆகி போயிடும். பொய் சர்டிஃபிகேட் வாங்கி அப்படி பண்ண இயலாது. பால்வினை நோய் இருக்கிறது வேண்டாம், என்ன செய்யலாம், பால்வினை நோய் 6 விட்டு இடையில பால்வினை நோய்னா எய்ட்ஸு அல்லது இந்த தவறான உறவு ஏற்படுவதால் அந்த உறுப்புகளில் ஏற்படும்ல அந்த நோய், அந்த உடல் உறவு கொள்ளக்கூடிய உறுப்பில் ஏற்படக்கூடிய நோய், அந்த நோய் இருந்துச்சுன்னா விவாகரத்து கேட்கலாம். தொழுநோய், தொழுநோய் கையில் அழுகி போயிருக்கும்ல, அந்த மாதிரியான நோய் இருந்தால் கேட்கலான்னு இருக்கிறது. ஒன்று பெண்ணை கொடுமைப்படுத்துன்னு பொதுவாக கொடுத்துருக்காங்கல்ல, இந்த கிரௌண்டில் எல்லோரும் வாங்குவாங்க. கொடுமைப்படுத்துறதுக்கு என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். உள்ளுக்கு நடந்ததில் சாட்சி கேட்க மாட்டாங்க. என்னைக்கு வீட்டில் வச்சு அடித்தாருங்க வேண்டியது தானே, சாட்சி என்ன, எதுக்கு சாட்சி வச்சு நாங்கள் அடிப்பான்னு கேட்பாங்க. நாங்கள் 2 பேரும் வீட்டில் இருக்கும்போது இப்படி அடித்தார், சித்துறாரு, மிதிக்கிறாரு, செருப்பில் அடித்தார் அப்படின்னு நினைச்சா அது சரி கண்ணா பின்னாடி திட்டினாருன்னு சொல்ல வேண்டியதான். இந்த பெண்ணை என்னை கொடுமைப்படுத்தினாங்கன்ற ஒரு கேஸை இந்த 7 விஷயத்தில் 6 விஷயத்தில் அணுக மாட்டாங்க. பெண்கள் என்ன செய்வாங்க,
என்னை வந்து கொடுமைப்படுத்துகிறாரு. என்ன கொடுமைப்படுத்துகிறாரு? செலவுக்கு தரமாட்டேங்கிறாரு. அதெல்லாம் ஊரில் சொன்னால் உண்மையாக இருந்தால் தான் அவர் நிரூபிக்க முடியும். பொய்யா இருந்தால் விசாரிப்பாங்க, என்னம்மா இது பொய் சொல்கிறேன்னு கேட்டுவாங்க. கோர்ட்டில் இருந்தால் என்ன செய்யலாம்? செலவுக்கு தரலைங்களாம், அடித்தாங்களாம், உதைச்சாங்களாம், என்னென்னலாம் சொன்னான்னு வக்கீல் சொல்லித்தர மாதிரிலாம் சொல்லி கொடுத்தோம்னு சொன்னால் இந்த மாதிரி அவர் கொடுமைப்படுத்தி இருப்பது தெரிய வருவதால் சாட்சிகளெல்லாம் வந்து சொல்லுகிற காரணத்தினால் நான் விவாகரத்து கொடுக்குறேன்னு கொடுத்துட்றாங்க. பெண்கள் தான் அதிகமாக என்ன செய்கிறாங்க? இந்த வாய்ப்பு இருக்கிறதுனால பெண்கள் தான் அதிகமாக விவாகரத்து செய்கிறார்கள்ங்கிற ஒரு சட்டத்தை எந்த அளவுக்கு என்றால் ஆண்களை விட பெண்கள் 3 மடங்கு விவாகரத்து வாங்கினவங்கன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மள இல்லை, முஸ்லீம் அல்லாத மற்றவங்க இந்த நாட்டில் விவாகரத்து வாங்கியிருக்கிறாங்களே, அதை கோர்ட் வழியாக விவாகரத்து பெற்றவர்கள் எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் 1/3 பங்கு என்ன செய்கிறாங்க? ஆண்கள் எவ்வளோ பேர் வாங்கியிருக்கிறாங்களோ அதை விட 3 மடங்கு பெண்கள் வாங்கியிருக்கிறாங்க. ஆண்கள் 10 பேர் வாங்கியிருந்தாங்கன்னா பெண்கள் 30 பேர் வாங்குறாங்க விவாகரத்து. விவாகரத்தில் வந்து ஆண்களுக்கு கிடைக்கலன்னு அர்த்தம் ஆகுதுல்ல இல்லையா? சமமாக 2 பேரும் கோர்ட்டு கேஸ் போடுறான், 3 பேருக்கு விவாகரத்து கொடுத்தாங்கன்னு சொன்னால் அதில் வந்து ஒரு 3 ஆம்பளை இருந்தால் ஒரு 3 பொம்பளைக்கு கொடுத்தா ஒரு ஆம்பளை கிடைக்குது. இந்த கணக்கெலாம் விவாகரத்து கொடுக்கப்படுகிறது. அதுபோல் வந்து விவாகரத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு தான் டாப்பில் இருக்கும். அது வேறு 8.8% இருக்குங்கிறான். டெல்லி கூட 4.1% தான் இருக்குது. அப்படி 8.8, அதாவது 100 பேருக்கு 8 பேர் தலாக் விவாகரத்து டைவர்ஸ் வாங்குறான். அதில் பொம்பளை தான் அதிகம். 100 கல்யாணம் நடந்துச்சுன்னு சொன்னால் 8 கல்யாணம் டைவர்ஸில் போகுது தமிழ்நாட்டில். அந்த 8ம் என்ன கணக்கில் இருக்குன்னு கேட்டால் பெண்கள் வந்து ஒரு 6 அப்படிங்கிற கணக்கில், ஆண்கள் ஒரு 2ங்கிற கணக்கிலையும் வரும். 3 பங்கடா தானது. இந்த மாதிரி கணக்கில் விவாகரத்து வாங்கி கொண்டு இருக்கிறார்கள். அப்போ இது வந்து இந்த அதிகமாக பெண்கள் வாங்குற காரணம் என்னென்னா இந்த சட்டம் தான். இது போக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இப்போ ஒரு புதுசாக சட்டத்தை திருத்த போகிறாங்க. என்ன சட்டம் திருத்த போகிறாங்க? அதாவது விவாகரத்துக்கு வந்து 2 பேர் சேர்ந்து விவாகரத்து மனு கொடுத்தாங்கன்னு வைங்க, கணவன் மனைவிமா போய் அதுவே வந்து 1 வருஷம் இழுப்பாங்க. இப்போ அதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்க, 2 பேரும் சேர்ந்தாப்புல விவாகரத்து கேட்டார்களே ஆனால் உடனே கொடுத்துடணும். அதை மட்டும் லேசாக பார்க்குறாங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்து பேசிக்கொண்டு நமக்குள்ள பஞ்சாயத்து வேணாம், உனக்கு எனக்கு ஒத்து வரல, 2 பேரும் சேர்ந்து மனுவை கொடுப்போம்னா உடனே என்ன செய்வாங்க? இப்போ கிடையாது, சட்ட திருத்தம் இந்த கூட்டத்தொடரில் வைக்க போகிறாங்க. வச்சாங்கன்னா அது தீர்த்தமாயிரும். அதுபோக என்ன சட்டம் கொண்டு வர போகிறாங்க? இன்னொரு கொடுமையான சட்டம் கொண்டு வர போகிறாங்க. அது வந்து புரட்சின்னு சொல்லி இந்த பகுத்தறிவாளர்கள்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, ஒருத்தன் கல்யாணம் பண்ணிட்டான்னு வைங்களேன், ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டா, கல்யாணம் பண்ண அன்னைக்கு விட்டு போனவு தான், ஆனால் கோர்ட்டுக்கு போய் மனைவியாகவே இருந்துக்கிட்டே இருக்கிறான். இவளுக்கு வந்து அவனுடைய சொத்துலையும் பங்கு இருக்கிறது. விவாகரத்து செஞ்சு விவாகரத்து தீர்ப்பு வாங்கிட்டாலும், விவாகரத்து தீர்ப்பு வாங்கின பிறகு கூட என்ன இருக்குது? இவனுடைய சொத்திலிருந்து அவளுக்கு பங்கு இருக்குது. இவனுடைய பரம்பரை சொத்து இருக்குத, தாத்தா பாட்டி முப்பாட்டங்காலத்துலேருந்து வர சொத்து, அந்த சொத்துலேருந்து எனக்குள்ள பங்கை கூட கேட்கலாம் எப்போ விவாகரத்து பண்ணும்போது. அப்போ பெண்கள் என்ன செய்வாங்க? வேறு மாதிரியான பெண்கள்லாம் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு கல்யாணம் பண்ண வேண்டியது, விவாகரத்து வாங்கிவிட வேண்டியது. விவாகரத்து வாங்கினா என்ன ஆயிரும்? இவன் சொத்து பாட்டன் சொத்து முப்பாட்டன் சொத்துலேருந்து ஒரு கோடீஸ்வரனாக இருக்கான்னு வைங்க, பல கோடிக்கு அதிபதி, ஒரு 3 கோடியை வாங்கிட்டு வந்துட வேண்டியது. அப்புறம் ஒரு 3 மாதத்துக்கு வேறு ஒரு கல்யாணம் பண்ண வேண்டியது, அவன்கிட்ட விவாகரத்து வாங்க வேண்டியது, அவன் சொத்து அப்பம் பாட்டன் முப்பாட்டன் சொத்துலேருந்து பங்கு வாங்க வேண்டியது. இப்படி அது விவாகரத்துக்கு பிறகு என் சொத்துல உரிமை விவாகரத்தாகி போயிட்டா இவன் சொத்துல இவன் சம்பாத்தியத்தில் கொடுக்க போகிறாங்களே, புதுமையாக திருமண குழுவெல்லாம் அமைச்சு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சி இந்த சட்டத்தை அமைச்சரவையில் கூடி பேசி சரியான சட்டம் ஒத்துக்கொண்டு இப்போ பார்லிமெண்ட்டில் போட போகிறாங்க சட்டம். நல்ல வேலைக்கு இதில் நல்லா நம்மளெல்லாம் காப்பாற்றிக்கிட்டான். இதில் நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. முஸ்லீம்களுக்கு பர்சனலாக இருக்கிறது இந்த கிறுக்கு சட்டங்கள், நமக்கு சொத்துரிமைக்கு தனி சட்டம் இருக்கிறது. அப்போ இந்த மாதிரிலாம் யார் பாதிக்கப்பட போகிறா? முஸ்லீம் அல்லாத மக்கள் பாதிக்கப்பட போகிறாங்க. அப்படி பாதிக்கப்படும் பொழுது அப்போ இந்த மாதிரி வந்து த்ரெட்டன் பண்ணக்கூடிய பெண்கள், ஒழுங்காக நடக்கக்கூடிய பெண்கள் ஒழுங்காக இருப்பாங்க. மிரட்டல் பண்ணக்கூடியவங்க, இதே ஒரு தொழிலாக பண்ணிக்கிறவங்க, வேணும்னு அடங்கா பெறாடிகளாக இருக்கிறவங்க, இந்த மாதிரியான ஒரு பெண்களுக்கெல்லாம் என்ன செய்வாங்க? ஆட்டம் போட ஆரம்பிப்பார்கள். அப்புறம் ஆம்பளை என்ன முடிவு பண்ணுவான்? அப்படியே கல்யாணம்னு ஒரு அக்ரிமெண்ட்டில் நுழைஞ்சோம், அவ்வளோதான் நரகம், பேசாமல் அப்படி நினச்சபடி போயிட்டு இருக்கும் இஷ்டத்துக்கு, அது பெட்ரு என்று அந்த சமுதாயத்தை கல்யாணமற்ற ஒரு சமுதாயமாக மாற்றப் போகிறார்கள். இந்த மாதிரிலாம் சட்டம் கொண்டு வந்தால் பயப்படுவானா இல்லையா? அப்படியே பேர் கல்யாணம் பண்ணுவீங்க, விட்டு அங்கே இருந்துருவா, சொத்தில் பங்கு கேட்பா, இன்னொருத்தையும் கல்யாணம் பண்ணுவோம், அவளும் வாரத்து பண்ணு, அவளும் பங்கு கேட்பா, கடைசி திருவிழா நிற்கணும், தலைமுறையாக சேர்த்து வந்த சொத்துக்கெல்லாம் என்னவாயிரும்? மனைவிக்கு பாதியை கொடுப்பாங்க, அது பாதியாக கொடுத்துட்டே இருக்க வேண்டியதான். 1 கோடி வச்சுருப்பான், இந்த மனைவி 50 கொடுத்துருவான், இன்னொருத்தி கல்யாணம் பண்ணுவான், 50 லட்சம் தான் கையில் இருக்கேன், அது ஒரு 25 போயிடும், இன்னொருத்தி கல்யாணம் பண்ணுவான், அவளுக்கு 12 போயிடும், இப்படியே போய்கிட்டு இருந்த இது என்னடா சட்டம்? இது சட்டமாகுது. அப்போ இந்த மாதிரி எல்லாம் இது சிறந்த சட்டமாக அமைச்சர்களை வச்சு தீர்மானம் போட்டு நிறைவேற்றிடுவாங்க. கூறுகட்ட ஆளுக்கு தான் இருக்கிறாங்க. சட்டம் ஏற்ற இடத்துலையும் எம்பிக்கள் எம்எல்ஏக்களாக இருக்கிறவனுக்கு அறிவு கிடையாது, சட்ட நிபுணர்களுங்கிறவனுக்கு அறிவு கிடையாது, தூரனை கூட சிந்திக்க மாட்டேங்கிறாங்க. பிரச்சனையை வந்து நமக்கு வந்தால் என்ன என்ற அளவில் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. இப்படிலாம் ஏற்றக்கூடியவன் வந்து அவனுடைய மகனுக்கு இப்படி ஏற்பட்டால் என்ன செய்வான்னு யோசிக்கிறது கிடையாது. இப்படி செஞ்சால் முற்போக்குன்னு பேசிக்கிடுவாங்க. இது பெண்கள்லாம் சப்போர்ட் பண்ணும் இவன் நினைக்கிறான். பெண்கள்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்களே, இதை
நீ இந்த மாதிரியான கேடுகட்ட பெண்கள் ரொம்ப குறைந்த எண்ணிக்கையில் இருப்பார்கள். இவங்களை பெண்களே சேர்ந்து என்ன செய்வாங்க, நீ ஆண்டி வாழாமல் இருக்கிற போய் புருஷன் வீட்டில் இருந்தான்னு சொல்லுவாங்களே தவிர அவளுக்கு போய் சப்போர்ட்டாக யாரும் நிற்க மாட்டாங்க. இவங்க விளங்காமல் என்ன செய்கிறாங்க, இப்படிலாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காகத்தான் நம்ம என்ன செய்கிறோம், இஸ்லாம் சொல்லக்கூடிய விவாகரத்து சட்டம் என்பது விவாகரத்து பண்ணாமல் இருக்க இயலாது. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பிடிக்கலன்னு சொன்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் சேர்த்து வச்சு பார்க்கணும். வெறுப்பின் உச்சகட்டம் இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்குமே, ஆனால் சேர்த்து வச்சா கொலை தான். இந்த பக்கம் கொள்ளுவாங்க, இல்லாட்டி அந்த பக்கம் கொள்ளுவாங்க. இல்லைன்னா பேருக்கு பப்பாட்டி வச்சுருவாங்க, தவறான இடத்துல போவாங்க. பேருக்கு புருஷனாக இருந்துக்க நான் பாட்டு ஊர் சுற்றுறேன்னு என்ன செய்வாங்க, போவாங்க. ஒன்றும் பண்ண இயலாது. அப்போ இந்த மாதிரியா இருப்பதை விட பார்க்குவான சட் முடிக்க வேண்டியது, சேர்ந்து வாழ்றீங்களா வாழு, இல்லைன்னா நீ ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சிக்க, நீ ஒரு அவங்களுக்கு அமைச்சிக்க என்கிற அளவில் அது முடிவது தான் என்னது சிறந்தது என்பது தான் இஸ்லாமிய சட்டம்னு சொல்கிறோம். அப்போ இஸ்லாமிய சட்டத்தை குறை சொல்கிறோம், என்ன செய்கிறான்னு கேட்டால் என்ன சட்டம் நாட்டில் இருக்குது அதையும் சேர்த்து பேசணும்ல. இஸ்லாமிய சட்டத்தை தலாக்குங்க சரி உங்கள்கிட்ட இல்லாமல் இருக்குதா? இந்த மாதிரிலாம் சொல்லி விவாகரத்து வாங்கிட்டு 5 லட்சம் கூட 50 லட்சம் கூட 1 கோடி கூட சொத்தில் பங்கு கொடுலாம் சொல்கிறீங்களப்பா, இதெல்லாம் கரெக்டுன்னு சொல்லி நியாயப்படுத்தி பேசுகிறீங்களா? அப்போ அறிவுஜீவின்னு சொல்கிறவங்களாம் எதை மட்டும் பார்க்குறான், அவன் எந்த மதத்தில் இருந்து கொண்டிருக்கிறானோ அவன்கிட்ட என்ன மாதிரி தலாக்கு விவாகரத்து சட்டம் இருக்கிறதோ அதை கண்டுக்கிறவே மாட்டேங்கிறான். அது அதில் பாதாளத்தில் விழுந்து கிடக்கிற சட்டம், கேவலமான சட்டங்களாக இருக்கிறது. அதை பற்றி பேசாமல் என்ன 10 லட்சம் தலாக்குங்கிறாங்க என்ன இதுதான் செய்கிறான். சரி செய்கிறாங்களே உன் சட்டத்தை சொல்லிப்பேன், உன் சட்டத்தை சொன்னமே நீதிமன்றமே சொல்லுது உன் சட்டம் எப்படி இருக்குன்னு. அப்போ சட்டங்களை பற்றி விமர்சிக்கிறதா இருந்தால் 2 சட்டத்தையும் பேசி எந்த சட்டம் சிறந்த சட்டம்னு எடுத்து வச்சு பேசினால் இதை விட சிறந்த சட்டம் இருக்க முடியாது. விவாகரத்தை கூடாதுன்னு உலகத்தில் எந்த நாட்டிலையும் சொல்ல முடியாது. விவாகரத்துங்கிற ஒரு கான்செப்ட் இருந்தாலும் விவாகம் இருக்கிற வரைக்கும் விவாகரத்துன்னு ஒன்று இருக்கத்தான் செய்யும். அதுவும் எல்லாரும் பண்ணி தர எத்தனை விவாகரத்து பண்ணாலும் கைதுங்க வைப்போம். இந்த இருக்கிற சபையில் யாருங்க தலாக் சொன்னாலும் எத்தனை பேருங்க இருக்கீங்க கைதுங்க. இந்த உளவரி கொடுத்துற உத்தரவு இல்லை, விளங்குதா? இதுதான் யதார்த்தம். தலாக்குன்னா சட்டத்தில் வேணும். ஒருத்தன் என்னைக்காவது பாதிக்கப்படுவான், அவனுக்கு தேவைப்படுமே தவிர டெய்லி ஒரு தலாக் கொடுத்தே இருக்கிறான் பொண்டாட்டியை. ஒருத்தனை கல்யாணம் பண்ணி அப்படி தான் வாழ்ந்து என்ன செய்கிறோம், பேரம் பற்றி எடுத்து கொண்டு பேரம் எடுக்கிற வரைக்கும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறோம். அப்படின்னா நம்ம செய்கிறது இல்லை. இவங்க பூதாகரமாக ஆக்கி இஸ்லாத்தில் பெண்களுக்கு ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி ஏதோ ஒருத்தன் அரிதாக ஒருத்தன் தலாக்கு விடுறான்னா அவன் அரிதாக அவருடைய நடத்த இருந்திருக்கும். எல்லாருமா பண்ணுறான், சொல்லி கேட்காம திருக்காம பல தப்பான விதைச்சேன் கண்டவன்ட்டே பேசுறது வர்றது போகிறது ஒருத்தரே பார்த்துருப்பான். அவன் உனக்கு அடங்கா பிராடி இருக்கிற அளவுக்கு மேலே சகிக்க முடியாமல் போய் தான் அந்த மாதிரி ஒருத்தன் 2 பேர் சொல்லுவான். அந்த ஒருத்தன் 2 பேர் சொல்கிறது என்னமோ இல்லை, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான முஸ்லீம் பெண்கள்லாம் தெருவில் நிற்கிறார்கள் மாதிரி, பாதிக்கப்பட்டு நிற்கிறார்கள் மாதிரி, தலாக்கு விடப்பட்டு கொடுமை இப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க, பில்டப் கொடுத்து கொண்டிருக்கிறார்களே தவிர இப்படியெல்லாம் நடக்கலை. ஜாஸ்தியில் சதவீதத்தை வைத்து பார்த்தீர்களே ஆனால் நம்முடையது குறைவு. அதனால தான் இந்த தலாக்கு விஷயத்துக்காவது விவாதத்துக்கு வரணும்ல, வேறு விஷயத்துக்கு வரமாட்டேங்கிற. சரி இந்த தலாக்கு தான் ரொம்ப லேசானது தான், உனக்கு கொடுமை ஈஸியாக நிரூபிச்சிடலாம்ல. இதுக்கு வாண்டு பதில் செய்து உட்பட எல்லாத்தையும் கூப்பிட்டு வா பேசுவோம். நாங்கள் இது அப்போ இன்னும் நிறைய எடுத்துப்படுவோம். அவர் லாயராக இருக்கிறனால நாங்கள் லாவில் பேசுவோமா இல்லையா? அந்த லாவில் உள்ள விஷயங்களை நாங்கள் எடுத்துப்படுவோம். லா என்ன இருக்கிறது, எந்த லாவை நல்ல லாங்கிறீங்க, அதை பேசுவோமான்னு கேட்டால் வரணுமா இல்லையா? கோர்ட்டில் வழக்கு போகிற பேப்பருக்கு பேட்டி கொடுக்குற எங்கள் முன்னாடி பேச தயாராக இஸ்லாத்தை பற்றி என்று கேட்டால் அதற்கு தயாராக இல்லை. அதனால இதில் வச்சு சொல்ல வேண்டி இருக்கிறது. ஊர் உலகத்தில் போகட்டும், இவங்களை அறிவற்றவர்கள், மூளையற்றவர்கள், சிந்தனையற்றவர்கள், பேருக்கு பப்ளிசிட்டிக்கு பேசுகிறார்கள், இல்லைன்னா விவரமற்று பேசுகிறார்கள். இன்னொரு தரப்பு என்ன மாதிரி சட்டங்கள் நாட்டில் இருக்குன்னு அறியாமல் பேசுகிறார்கள். ஏதோ ஒரு கேஸ் வந்திருக்கும், ஒரு பெண்ணு போய் நிஜமாக பாதிக்கப்பட்டிருப்பார்கள். உங்கள்கிட்ட முறையிட்டோன்னே பாத்திரங்களோ அநியாயத்தின்னு இப்படி எடுத்துக்கொண்டு போகிறது. இப்படி தான் எல்லாத்தையும் 4 பேர் 5 பேர் பாதிக்கப்பட்டு தான் இருப்பான் எல்லா சமூகத்திலையும். அந்த ஒரு விஷயத்தில் என்ன அநியாயம் இழைக்கப்பட்டுச்சு அதை கூப்பிட்டு பேசி அதை சரி பண்ணுற வேலையை என்ன செய்யலாம். அதற்காகத்தான் இவ்வளோ விஷயங்களையும் உங்களுக்கு தெளிவுபடுத்தப்படுகிறது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக என்னென்னு கேட்டால், இந்த தலாக் விஷயம் போதும் நிறைய சொன்னது காரணம் இது உங்களுக்கு மாத்திரம் சொல்வது அல்ல. இது தாவாவில் இருக்கிறவங்க, களத்தில் நிற்கிறவங்க, இந்த மாதிரி அறிவுஜீவிகளுடைய வாதங்களை எதிர்கொள்கிறவங்க, அதுக்கு பதில் சொல்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய பாயிண்ட்டுகள் கிடைக்க வேண்டும் என்பதற்கு தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறோம். அவங்க இந்த நம்ம சொன்ன வழக்குகளை கூடிய நிறைய தேடி அதிகமாக எடுத்து வைத்து வாதம் செய்து கொள்வார்கள், அவங்கள முறியெடுத்துக் கொள்வார்கள். இது ஒரு விஷயம். ஆக இந்த தலாக் என்ற விஷயத்துக்காக மாற்றணுமான்னா இதைத்தான் மாற்றணும். எதை மாற்றணும்? உங்கள் சட்டத்தை தான் மாற்றணும். இங்கே மாத்திரம் ஒன்றுமே இதை விட சிறந்த சட்டம் எதுவுமே கிடையாது. பெண்களை பாதுகாக்கிற சட்டமும், பெண்களுக்கு உரிமை கொடுக்கக்கூடிய சட்டமும், பெண்களுடைய விவாகரத்தை கூட இவ்வளோ லேசாக எளிதாக ஆக்கி வைத்திருக்கிற ஜமாத்தை கூட விசாரிப்பாங்க. என்னமான்னு கேட்பாங்க, எனக்கு பிடிக்கல அவ்வளோதான். துருவினா விசாரிக்கக்கூடாது. ஒரு பெண்ணு பிடிக்கலன்னு சொன்னான்னா அவள் வாழ்க்கையோட இழப்பு அவளுக்கு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு வேணான்றான்னு சொன்னால் 2 விஷயம் தான் இருக்க முடியும். ஒன்று இவன் ஒரு ஆண்மையற்றவனாக இருப்பான், அல்லது இவளுக்கு இவனை விட இன்னொருத்தன் மீது ஒரு ஒரு உறவு நட்பு எது ஏற்பட்டு இருக்கும். அதை சேர்த்துலாம் வைக்க இயலாது. விளங்கி இவனை விட்டவனை கல்யாணம் பண்ண நினைக்கிறான்னு அர்த்தம் அதுக்கு. அந்த மாதிரி ஒரு வழக்கு வறுமையானால் ரத்து பண்ணலைன்னா அவனோட சேர்ந்துட்டு இவனை கொடுத்துட்டு போயிடுவான்.
அதுதான் நடக்க போகிறது. அதுக்காக வேண்டி என்ன செய்ய வேண்டியிருக்கு, இது விவாகரத்துன்னு வந்தாங்கன்னா நம்ம கூப்பிட்டு பேசி அறிவுரை சொல்லி பார்ப்போம், இல்லைனா விட்டு போங்கிறப்பா தான் உங்களுக்கு நல்லது என்று சொல்லி அவனுக்கு அறிவுரை பண்ணி இஸ்லாமிய அடிப்படையில் பிரித்து வைக்கணும். அதனால இதில் கோர்ட்டுக்கு போனாலும் அவங்க தலையிடணும்னு சொல்கிறோம். உங்கள் எந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் சரி, நமக்கென்று உள்ள பர்சனல்லாக அரசியல் சட்டத்தை மாற்றாமல் இவங்கெல்லாம் யாரும் கை வச்சிட முடியாது. அதை வந்து எங்கள் சட்டப்படி தான் வரணும்னு நம்மளை கேட்கவும் முடியாது. அதெல்லாம் பயங்கரமான விஷயம். அதில் கை வச்சாங்கன்னா 25 கோடி முஸ்லீம்களும் கொண்டு வச்சுருவாங்க. அதெல்லாம் நடக்காது. சும்மா பப்ளிசிட்டி பண்ணுறாங்களே தவிர இவங்க மாற்றிட முடியுமா நம்ம சட்டத்தை? வந்து இந்த சட்டப்படிலாம் நீங்கள் வாங்கன்னு எங்களை இணைச்சிட முடியுமா? அதெல்லாம் அவ்வளோ லேசாக நடக்காது, விட மாட்டோம். நம்ம மாத்திரம் இல்லை, நாட்டில் உள்ள யாரும் விட மாட்டார்கள். அவர்கள் ஜெயிக்க முடியாது, வாதத்திலையும் ஜெயிக்க முடியாது. அவங்களுடைய பிற்போக்கான சட்டங்களை கொண்டாந்து நம்ம மேலே திணிக்க நினைத்தார்களே ஆனால் அதிலும் ஜெயிக்க முடியாது. அறிந்தவன் அறியாதவன் எத்தனை குரூப்பில் அனைவரும் சேர்ந்து தெருவில் என்ன செய்வான், போராடுவோம். அப்புறமேல அந்த சட்டத்தை உங்களால் கொண்டு வரவும் முடியாது. அதையும் நம்ம என்ன செய்வோம், கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது ஒரு அடுத்ததாக என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், அடுத்த விஷயம் இஸ்லாத்தை விமர்சிக்கிறது வேற ஒன்றும் கிடைக்கல. இந்த பெண்கள் டாப்பிக்கை தான் அதிகமாக சுற்றி எடுப்பாங்க. ஆளுக்கு 4 கல்யாணம் பண்ணி தெரிகிறாங்க. அடுத்த மேட்டர் என்ன, முஸ்லீம்கள் வந்து 4 கல்யாணம் பண்ணிட்டு எல்லாரும் என்ன செய்கிறான், 4 கொண்டாடி இருக்கிறாங்க. அப்போ ஒரு நாட்டில் வந்து உங்களுக்கு மட்டும் உங்களுக்கு 4 எங்களுக்கு மட்டும் ஒன்றா, அப்போ என்ன இது பாரபட்சமான சட்டம் இப்படிங்கிற மாதிரியான ஒரு அடிப்படையில் என்ன செய்கிறாங்க, ஒரு விஷயத்தை சொல்லி ஒருத்தர் 4 பொண்டாட்டி கட்டுறது 5 பொண்டாட்டி கட்டுறதெல்லாம் இதெல்லாம் பிற்போக்கு இல்லையா? இப்படி ஒரு சட்டம் நாட்டுக்கு தேவையா? இதை ஒழிக்க வேண்டாமா? இது அறிவுக்கு பொருந்துகிறதா? இது சமூக நீதியா? ஆண் பெண் சமத்துவத்துக்கு இதெல்லாம் ஒத்து வருமா? இப்படின்னு என்னென்ன அவங்களுக்கு வார்த்தைகள் கிடைக்கிறதோ அந்த மாதிரி அலங்கார வார்த்தைகள்லாம் போட்டு என்ன செய்கிறாங்க, விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இவங்க எதுக்காக விமர்சனம் பண்ணுகிறார்கள்? அதாவது ஒரு ஆண் மனைவியோடு வாழாமல் மனைவி இருக்கும்போது இன்னொரு பெண்ணை போய் கல்யாணம் பண்ணினானே ஆனால் அது அவளுக்கு செய்கிற அநீதி, அதுதானே வாதாடுறாங்க. சரி, இப்படி வாதாடக்கூடியவங்களாக இருந்தால் அவங்க எப்படி நடக்கணும்? முதல்ல இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். இந்த பலதார மனம்னு இருக்குது பாருங்களேன், அது முஸ்லீமாக இருக்கட்டும், இந்துவாக இருக்கட்டும், கிறிஸ்துவனாக இருக்கட்டும், ஒவ்வொரு ஆம்பளைக்கும் வந்து 2-3லாம் கல்யாணம் பண்ண இயலாது. நல்லா விளங்கிருங்க. ஒரு மனைவியோட வாழ்வதற்கு அவன் சுட்டுக்குரு விளையம் கிடைக்குதா, அவன் கிடைக்காத தேடிட்டு இருக்கிறாங்க இந்த காலத்தில். விளங்குதா? அவன் ஒரு மனைவியோட வாழ்க்கை நடத்துவதற்கு சிரமப்படக்கூடிய அளவில் தான் அதிகமான பேர் எப்படி இருக்கிறாங்கன்னா, ஒரு இளமையில் அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்துட்டா கூட கொஞ்சம் போக போய் என்னவாயிரும், இந்த ஒரு மனைவியை நம்ம சந்தோஷமாக வைத்துக் கொள்வதே பஞ்சாயத்தாக இருக்குது என்கிற அளவில் தான் அதிகமான பேருடைய நிலைமை இருக்கிறது. இதுதான் உண்மை, இது யாராலையும் மறுக்க முடியாது. அப்போ இருக்கிறவன்லாம் போய் 2லாம் பண்ண மாட்டான். ஒரு மனைவியோட அவனுக்கு சந்தோஷமாக இருக்கவே, அவளை சந்தோஷப்படுத்தவே இயலாத அளவுக்கு அவன் இருப்பானே ஆனால் அவன் எப்படி இன்னொரு கல்யாணத்தை பண்ணுவான்? அப்படி நினச்சே பார்க்க மாட்டான். 2 நரகமாக போயிட போகிறான். ஒரு நரகமாக இருக்க சந்தோஷப்படுத்த முடியலைங்கிறது அவனுக்கு ஒரு பெரிய டென்ஷனாக இருந்து கொண்டு இருக்கிறது. இதுதான் யதார்த்தமாக இருக்கும் பொழுது ரொம்ப குறைந்த பேருக்கு என்ன செய்வான், அல்லாஹ் இந்த உணர்வுகளை கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருப்பான். ஒரு 1000ல் ஒருத்தன் 2 பேருக்கு என்ன செய்வான், அவன் வந்து ரொம்ப ஒரு திரகாத்திரமாக இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் ரொம்ப அதிக தேவை உடையவனாக இன்னும் 2 பேர் இருப்பான். எல்லா மதத்திலும் இருப்பான். அவன் என்ன செய்வான், மனைவியோட வாழும்போது என்ன செய்வான், இன்னொரு கல்யாணம் பண்ண வாய்ப்பு இருந்தால் இன்னொரு கல்யாணம் பண்ணுவான். இன்னொரு கல்யாணத்துக்கு அனுமதி கொடுக்கலன்னா சும்மா வச்சுக்கிடுவான். இன்னொரு கல்யாணத்துக்கு அனுமதி சட்டப்படி நீ கொடுத்தா கல்யாணம் பண்ணிக்கிற போகிறான். அதெல்லாம் கிடையாதுன்னா நீ சொல்லிட்டே கிடையாது, நான் போய் ஒப்பாட்டி வச்சுக்கிறேன்னு செய்வான். அதில் டெய்லி ஒரு பொம்பளையிட்ட போயிட்டு வரேன்னு செய்வான். யார்? எதனால? வீட்டில் வந்து மனைவி இருக்கிறா, அவளுக்கு ஒரு வயசாகி போச்சு, அந்த மாதவிட 2 போச்சு, இவனுக்கு 60-55 வயசானா கூட இவன் திரகாத்திரமாக இருக்கிறான், இவனுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கல. அப்போ என்ன நினைக்கிறது, நம்ம வேறு மாதிரி போவோம், நமக்கு இருக்குதே இல்லைன்னு நினைக்க மாட்டான். நான் சின்ன நம்பர், சில பேருக்கு இந்த 75-80 இருந்தால் ஒரு திரகாத்திரமாக இருப்பான், அவனுக்கு இந்த மாதிரி ஒரு ஆசை உள்ளவனாக இருப்பான். மனைவிக்கு அந்த மாதிரி ஆசை ஈடுபட்டு போயிடும். இப்போ 1000ல் ஒருத்தன் 2000ல் ஒருத்தன் இருந்தானே ஆனால் அவனை நீங்கள் என்ன சட்டம் போட்டாலும் சரி தான் அவன் என்ன செய்வான், அதை வந்து தடுக்க இயலாது. அவனுக்கு தேவை, மனைவியிடம் அது கிடைக்கவில்லை. இப்போ என்ன செய்வான், அப்போ சாப்பாடு கருவை கிடைக்காது திருடுவாங்க இல்லையா, இந்த மாதிரி விஷயம் தான். அப்போ கிடைக்கலங்க என்ன செய்வான்னு கேட்டால் என்ன செய்யலான்னு என்னென்ன வழி இருக்குது அத்தனை வழிகளை என்ன செய்வான், பக்கத்து வீட்டை பார்ப்பான், ஏற்ற வீட்டை பார்ப்பான், வேலைக்காரியை பார்ப்பான், சின்ன வீடு மொத்தமாக செட்டிங் பண்ணுவான், என்ன வேண்டாலும் பண்ணுவான். இந்த மாதிரி எல்லாம் நடக்கக்கூடியவன் எல்லா சமூகத்திலையும் 1000ல் 1-2 இருக்கத்தான் செய்கிறான். இதுதான் இவன் தான் செய்கிறவன். முஸ்லீமில் பலதாரம் பண்ணுறவன் இவனாக தான் இருப்பான், இந்துவில் பலதாரம் பண்ணுறவன் இவனாக தான் இருப்பான், கிறிஸ்துவில் பலதாரம் பண்ணுறவன் இவனாக தான் இருப்பான். எல்லாருமா இருக்க மாட்டான், எல்லாரும் பண்ண மாட்டான். இன்னும் சொல்ல போனால் அதிகமாக பலதாரம் பண்ணவர் யார் என்பதை மத்திய அரசாங்கம் வெளியிட்ட ஒரு அறிக்கையிலேயே இந்துக்கள் பலதாரம் பண்ண ஒப்பாட்டியில் சேர்த்துன்னு வச்சுடுறான். இந்துக்கள் வந்து 5%, முஸ்லீம்கள் 4%, பழங்குடியினர் வந்து 17% இருக்கிறாங்கன்னு புள்ளிவிவரம் சொல்கிறாங்க. பழங்குடி இந்துவில் தான் சேர்க்கணும், அது சேர்த்தா 17 5 22 போயிடும். அப்போ பழங்குடின்றது வேறு, மதத்தால் யார், இந்து தானே. பழங்குடி தனியாக பிரிக்கிறான். இந்துக்கள் 5, முஸ்லீம்கள் 4, பழங்குடி வந்து 17 சொல்லி பிரிக்கிறாங்க. அப்போ பழங்குடியும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 22 பேர், இங்கே 4 பேருங்கிற கணக்கெலாம் வருது பலதார மனம் செஞ்சவர்கள். அதனால் ரொம்ப நம்ம என்ன செய்கிறோம்,
குறைவாகத்தான் இந்த பலதாரணமாக நடக்கிறது. ஆனால் என்ன மாதிரி காட்டுறாங்க உலகத்தில், இது பாருங்க முஸ்லீம் ஆண்கள்லாம் பாருங்க ஆளுக்கு நாள் கொண்டாடி வச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு படம் காட்டி பெண்களுக்கு ஒரு கொடுமை இருக்கிற மாதிரி செய்கிறார்கள். அப்படி நடக்கவில்லை, அதிக அளவில் நடக்கவில்லை, மிக குறைந்த அளவில் எல்லா சமூகத்திலும் நடக்கிறது. எல்லா சமூகம் நடக்கிறது, அவ்வளோ வேண்டியதில்லை. என்ன மாதிரி பேசுறாங்க, நாங்கள் கல்யாணம் பண்ணோம்னா முஸ்லீம் கல்யாணம் பண்ணால் ரெண்டாவது கல்யாணம் விட்டுறீங்க, முஸ்லீம் இல்லாத பண்ணால் ஜெயிலில் பிடிச்சி போடுறீங்க. ஏன் 494 495 2 செக்ஷன் இருக்கிறது. 494 போட்டு என்ன செய்கிறீங்க, அவனை வந்து ரெண்டாம் கல்யாணம் பண்ணான்னு உள்ளே பிடிச்சி போடுறீங்க, விமர்சனம் பண்ணுகிறார்கள். எத்தனை பேர் உள்ள பிடிச்சி போட்டுற, நீ எத்தனை பேரை பிடிச்சி போட்டிருக்காங்கிறேன். இந்த மாதிரி செஞ்ச ஆட்கள் பெரிய பெரிய பதவியில் உட்காந்துட்டு இருக்கிறான். உள்ளே பிடிச்சி போட்டியா? யாரை உள்ளே பிடிச்சி போட்ட? நம்ம முதல்வர் கருணாநிதி முன்னாள் முதல்வர் இருந்தார். அவர் எத்தனை தடவை முதலமைச்சராக இருந்தார்? எத்தனை தடவை? 4 5 தடவை முதலமைச்சராக இருக்கார். அவர் 2 வருடம் வாழ்றாரா இல்லையா? அப்போ எங்களுக்கு தான் சட்டம், அவருக்கு இல்லைன்னு அவர் என்ன பண்ணீங்க? அவரை ஜெயிலில் போட்டிங்களா, வழக்கு போட்டிங்களா? குறைஞ்சபட்சம் முதலமைச்சராக கூடாதுதான் சொன்னீங்களா? நடத்தை விதியை மீறி இருக்கிறார் இவர். முதலமைச்சராக இருக்கிற இந்த சட்டத்துக்கு இடம் கிடையாது, இந்த மாதிரி தகுதியற்றுட்டார்னு சொல்லி சின்ன வருமான வரி கணக்காட்டாடி தகுதியற்றவருங்கிறீங்க. அற்ப அற்ப காரணத்துக்குலாம் இது தகுதி நீக்கம்னு செய்கிறீங்க. ஆனால் இது எவ்வளோ பெரிய 2 கல்யாணம் பெரிய கிரிமினல் குற்றம். 7 ஆண்டு சட்டத்தில் பேப்பரில் இருக்குது, 7 ஆண்டு சிறை தண்டனை தரக்கூடிய குற்றமாக. 2வது கல்யாணம் பண்ணுன்னா 7 வருஷம் உள்ளே போட்டுருவாங்களாம். எவனை போட்டிங்க 7 வருஷம்? ஒருத்தனையும் போட கிடையாது. முன்னாள் சபாநாயகர் காளிமுத்து இருந்தார், சட்டத்தை வகுக்கிற இடத்துக்கு சபையில் இருந்தார். அவர் 2 மனைவியோட வாழ்ந்தார். 2 மனைவியோட வாழ்ந்துட்டு சட்ட சபையில் உட்காந்துட்டு சட்டம் இயற்றுகிற சபைக்கு சபாநாயகர் தலைவராக இருக்கிறார். அவர் என்ன பண்ணீங்க? எத்தனை 7 வருஷம் உள்ள போட்டிங்களா, வழக்கு போட்டிங்களா? ஒன்றும் கிடையாது, சும்மா பொய். எல்லாரும் நான் சொல்கிறேன், எல்லாரும் செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம என்ன செய்கிறோம்? ஒளிமர் இல்லாமல் அந்த இன்னொருத்தர் அப்படி போகிற அளவுக்கு வந்துட்டியா, மனைவின்னு உரிமையை கொடுத்து பண்ணுறாங்கிறோம். நீ என்ன செய்கிற? உரிமையை கொடுக்காம பண்ணி விபச்சாரம் பண்ணுங்கிற. அதுதான் வித்தியாசமே தவிர இது தானே பண்ணிட்டு தானே இருக்கிறாங்க. நம்ம கப்பல் மந்திரியாக இருந்தார் திருநாவுக்கரசு, இங்கே தமிழ்நாட்டிலையும் மந்திரியாக இருந்திருக்கிறாரு. அவர் எத்தனை மணி 2 மணி நேரம் இருக்காரா இல்லையா? அவர் என்ன சட்டம் என்ன செஞ்சு? அவர் ஒன்றும் செய்ய முடியலை. வீரபாண்டி ஆறுமுகம் இறந்து போன பிறகு 2 மணியும் சண்டை போட்டுருக்காங்க, யாருக்கு சொத்துன்னு இருப்பேன். வீரபாண்டி ஆறுமுகம் இருந்தார், அவருக்கு முதல் மணி 2வது மணி கேஸை போட்டு கோர்ட்டில் எனக்கு சொத்தா உனக்கு சொத்தாங்க. அவங்கள என்ன பண்ணீங்க? அவர் இத்தனை பேர் மந்திரி அப்படி இருந்தார், எத்தனை பொறுப்புகளை வகிச்சிருக்கிறாரு, எத்தனை வாரியங்களை தலைவராக இருந்திருக்கிறாரு. அப்போ ஒரு இவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கிற ஒரு ஆள் 2 என்ன செஞ்சிட்டீங்க? என்ன எங்களுக்கு சட்டம் உங்களுக்கு சட்டம் பயங்காட்டுறாங்க, எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இதை அது விளைவிக்கிறேன். அது என்ன, இந்த ராம்விலாஸ் பஸ்வாண்டு ஒருத்தர் இருந்தார், அவர் தான் இந்தியாவில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்தவர். அவரை மீறி இனிமேல் யாரும் ஜெயிக்கலை. டெல்லியில் மந்திரியாக இருந்தார், பார்லிமெண்ட்டில் இருந்தார், எம்பியாக பல தடவை இருந்திருக்கிறாரு. அவர் 2 மணி தான் இருந்திருக்காரு, வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். இன்னொரு சாமியார் கூட வந்து 20 மணியோட வாழ்கிறாருன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அது ஒரு கேஸ் நடந்து கொண்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் எழுத்தாளர் ஜெயகாந்தன், பாலகுமாரன், இந்த எழுத்தாளர் 2 கொண்டாடி இருக்கிறாங்க. முற்போக்குன்னு எழுதிக்கிடுவாங்க. ரொம்ப முற்போக்கு எழுதக்கூடிய ஆளுக்கு இவங்க தான். ரொம்ப முற்போக்கு எழுத விட 2 மணியோட வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அப்போ இப்படி பட்டியல் பெரிய நீளுகிறது. எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பெரிய பெரிய தலைகளாக அப்படி கிடைக்கிறது. ஊரில் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் எல்லாருமே இருப்பாங்க. இந்த அதிமுக ஒரு பரஞ்சோதி ஒரு எம்எல்ஏ இருந்தார், அதில் அந்த பொண்ணை நான் தாங்க முன்னாடி இன்னொருத்துக்கு வழக்கு கொடுத்து அது கேஸ் நடந்து மந்திரி பதவியை பிடுங்கினாங்க. பார்த்தீங்களா இல்லையா? மந்திரி ஆக்கிவிட்டு மந்திரி பதவியை பிடுங்கினாங்க. அப்போ எத்தனை ஒரு ஊருக்கு போனால் அப்படி இருக்குங்க. அப்போ எல்லோரும் பண்ணி அப்போ சட்டங்கிறீங்களா? எங்கே பாருங்க எல்லாரும் தானே பண்ணுறான். இங்கே எப்படி 1000ல் 2 பேர் பண்ணுறான்னு அங்கேயே தானே பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இன்றைக்கி ஒரு தடவைக்கு டெல்லிக்கு வந்து தயாளம்மலை கூட்டிகிட்டு போகிறாரு, ஒரு தடவை வந்து ராஜாத்தம்மலை கூட்டிகிட்டு போகிறாருல, ஒளிப்படையாக தான் வச்சுட்டு இருக்காரு. ரகசியமாக இருக்கா? இதுவும் ஊர்களுக்கு தெரியாமல் இருக்குதா? அப்போ என்ன சட்டம் என்ன இருக்குது? சட்டம்லாம் என்ன இருக்குதுன்னு கேட்டால் ஒன்றும் கிடையாதுங்க. சட்டத்தில் என்ன இருக்குன்னா 2வது கல்யாணம் பண்ணுறது குற்றம் இருக்குது. 2வது கல்யாணம் பண்ணுறது எப்போ குற்றம் தெரியுமா? இந்து மத முறை பிரகாரம் 2வது கல்யாணம் பண்ணுறது தான் குற்றம். நல்லா விளங்கிக்கிறங்க. 2வது கல்யாணம் ஒரு கல்யாணத்தை இந்து மத சடங்கோட பண்ணிவிட்டான், இன்னொரு கல்யாணத்தை மோதிரம் மாற்றியோ அல்லது 2-3 சடங்குகளை விட்டுவிட்டோ ஏதாவது ஒன்று செஞ்சுட்டான்னு வைங்க, கோர்ட்டுக்கு போனால் இந்து மத பிரகாரம் இது கல்யாணம் இல்லை, அதனால் இவர் 2ஆம் திருமணம் செய்த குற்றத்தை செய்யவில்லை அப்படின்னு கோர்ட்டில் தீர்ப்பளிச்சிருவாங்க. முதல் மனைவி கேஸ் கொடுத்தான்னு வைங்க, என் கணவர் 2வது திருமணம் செஞ்சுட்டாரு. 2வது கணவர் என்ன செய்யணும்? 2வது கல்யாணம் பண்ணுறவன் இந்த இந்து மதத்தின்படி உள்ள சடங்கு 1-2 விட்டுடணும். ஒரு அம்மி மிதிக்கிறது விட்டுறணும், ஒரு அருந்ததி பார்க்குறத விட்டுப்படணும், அப்படின்னு சில சடங்குகளை ஒன்று விட்டுட்டான்னு வைங்களேன். அங்கே சொல்லுவார் 2வது கல்யாணம் நடந்தாலும் அது கல்யாணம் கிடையாது, இந்து மதத்தினுடைய சடங்கு விடுபட்டு போச்சு, இந்து மத பிரகாரம் திருமணம் நடக்கவில்லை. திருமணம் நடக்கவில்லை என்றால் இவர் 2ஆம் திருமணம் செய்த குற்றத்தை செய்யவில்லை தீர்ப்பளிக்கிறாங்க கோர்ட்டில். அப்போ காஷ்மீரில் வந்து பங்காரின்னு ஒரு ஆள் வந்து என்ன செய்கிறாரு, அவர் 2வது கல்யாணம் பண்ணிடுறாரு. முதல் மனைவி கேஸை போட்டு விட்டாங்க, என் புருஷன் 2வது கல்யாணம் பண்ணார், தண்டிக்கணும், 7 வருஷம் முடிச்சு உள்ளே போடணும் இன்னும் கேஸ் போட்டுறாங்க. அப்போ அந்த தீர்ப்பு ஹைகோர்ட்டில் தீர்ப்பளிக்கிறாங்க, மத சடங்கு சில சடங்கு விடுபட்டு இருக்கிறது. இந்த 2வது கல்யாணம் செய்யும் பொழுது இந்து மத சடங்கை சிலர் விட்டு விட்டார்,
அதனால் அது வப்பாட்டி தான், சடங்கு இல்லாத காரணத்தினால் அவர் வப்பாட்டி தான். வப்பாட்டி வைத்துக் கொள்வதை தடுக்க சட்டத்தில் இடம் இல்லை. வப்பாட்டி வச்சு நாங்கள் எப்படி தடுக்கிறது? கல்யாணம் பண்ண தடுப்போம். கல்யாணம் இல்லை, இது இந்து மதப்படி கல்யாணம் நடக்கல. ஒன்னே பொண்டாட்டி கல்லும் போது ஒழுங்காக பண்ணார். ரெண்டாவது கல்யாணம் பண்ணும்போது என்ன செய்யல, அந்த சடங்கு 2 விட்டுட்டாரு. அப்போ இந்து மதப்படி கல்யாணம் இல்லை, வப்பாட்டி தான் வச்சுக்க உனக்கு என்ன. அப்போ மேட்ரு பெண்ணுக்கு துரோகம் செய்கிறதா மேட்ருன்னு சொன்னால் வப்பாட்டி வச்சுக்கிட்ட துரோகம் இல்லையா? பொண்டாட்டி வச்சிருந்த துரோகமா? மனைவின்னு ஒருத்தர் வச்சுக்கிட்டு வப்பாட்டி வச்சுக்கலாமா? அது துரோகம் இல்லையா? தண்டிக்க மாட்டாங்களாம், சட்டத்தில் இடம் இல்லையாம் அப்படின்னு சொல்லி காஷ்மீர் உயர் நீதிமன்றத்தில் கோர்ட்டு சொல்லிக்கிறாங்க. இது 1996 JK 105ங்கிற நம்பரில் கோர்ட்டில் என்ன செய்யலாம், நீங்கள் இந்த வழக்கை நீங்கள் எடுத்து பார்த்து விடலாம். அதே மாதிரி ஆந்திராவில் வெங்கட ரெட்டின்னு ஒரு ஆள், அவர் இதே மாதிரி கல்யாணம் பண்ணுறார், 2வது கல்யாணம் பண்ணுறார். மனைவி கோர்ட்டுக்கு போயிடுச்சு. போனால் இவர் சில சடங்குகளை விட்டுட்டு செய்கிறாரு. அது சடங்கோட செஞ்சுருந்தாலும் அந்த சடங்கை விட்டு தான் சொல்லிக் கொடுப்பான் வக்கீல். சடங்கு கூட இவர் செஞ்சுருந்தா கூட அந்த சடங்கு நடக்கவில்லைன்னு 2 சாட்சியை வச்சு முறையாக செஞ்சுருந்தா கூட கோர்ட்டில் சொல்கிறது தானே, அந்த சடங்குகள்லாம் செய்யலைன்னு 2 சாட்சியை போட்டு சொன்னோன்னே அப்போ நீதிபதி நினைச்சிட்டாரு, இவர் 2ஆம் திருமணம் செய்த குற்றத்தை செய்யவில்லை, 2வது நடந்து திருமணமே இல்லை. திருமணமே இல்லாத காரணத்தினால் முதல் மனைவிக்கு நாங்கள் என்ன செய்ய முடியாது, அவர் கோரிக்கை ஏற்று இவரை ஜெயிலில் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது லிங்காரி ஒப்புள்ளம்மா வெங்கட் ரெட்டிங்கிற 2 பேருக்கு நடந்த வழக்கு 1979 SC 848ங்கிற நம்பரில் என்ன செய்யலாம், இதை நீங்கள் கோர்ட்டில் போய் எடுத்துக்கொள்ளலாம். இந்த வழக்கு இருக்கிறது. அதே மாதிரி சுரேஷ் சந்திரகோஷன் ஒருத்தர் என்ன செய்கிறாரு, 2வது திருமணம் செய்கிறாரு. அந்த 2வது திருமணம் செய்ய முதல் மனைவிக்கு கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. கோர்ட்டு போய் விசாரணை எல்லாம் நடந்தது முடிச்ச பிறகு அதில் என்ன செய்தார், ஒரு சடங்கு செய்யலன்னு காட்டிவிட்டார். இந்து மதப்படி நான் கல்யாணம் பண்ணி 2வது பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறார், பிள்ளைலாம் இருக்குது. ஆனால் என்ன மேட்ரு, சடங்கு இல்லாதனால கல்யாணம் இல்லை, ஒரு சடங்கு விட்டுருச்சு. அப்படின்னா என்னது, வப்பாட்டி தான் வச்சுருக்காரு, வப்பாட்டி தான் தண்டிக்க இயலாது. அப்போ என்ன உங்கள் சட்டம் இருக்குதுன்னு கேட்டால், மனைவி இருக்கும் பொழுது எத்தனை வப்பாட்டிகளும் வைத்துக் கொள்வதற்கு எந்த சட்டமும் கிடையாது. இது வப்பாட்டி வச்சுக்கிறதுக்கு குற்றம் இல்லை, மனைவின்னு சொல்லி கொண்டால் குற்றம். எது சிறந்தது? இந்த 2ல் எது சிறந்தது? அதை சிந்திச்சு பார்க்க வேண்டும். இது பிரியாபாலா அந்த சடங்கு இல்லைன்னா என்ன செய்கிறாரு, நீதிபதி தீர்ப்பளிக்கிறாரு. இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு. இதெல்லாம் நான் சொல்லக்கூடியதெல்லாம் சுப்ரீம் கோர்ட். முதல் இது காஷ்மீர், இதுக்கு முந்தி சொன்ன சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பு. இதுவும் சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு தான். சுரேஷ் சந்திரகோஷங்கிறவர் என்ன செய்கிறாரு, 2வது கல்யாணம் பண்ணுறாரு. முதல் மனைவி கேஸ் போடுறாங்க, என் புருஷனுக்கு ஜெயிலில் போடுன்னு சொல்லி. அவன் புருஷன் 2வது கல்யாணம் பண்ணலையம்மா, எப்படி போடுறது, பண்ணிட்டாரு, சடங்கு இல்லைல்ல, எப்படி கல்யாணமாகும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க. இது 1971 SC 1153ங்கிற நம்பரில் கோர்ட்டில் போய் எடுத்து பார்த்து கொள்ளலாம். இது பலதாரமான கூட என்ன எது சிறந்து யோசிக்கிறதுக்காக சொல்கிறேன். எங்கள் பலதாரமான தப்புங்கிற இஸ்லாத்தில் உள்ளது தவறுங்கிறீங்க. சரி, சரியானது என்ன சொல்லுங்க. நீ சரியான ஆளாக இருந்தால் எவனாச்சும் ஒரு முற்போக்காளனோ எந்த ஒரு கட்சிக்காரன் என்ன சொல்லணும், விபச்சாரத்தை தடை செய்ய. அதான் பெண்களுக்கு பாதுகாப்பு. மனைவிக்கு பாதுகாப்பு என்ன, உன் பொண்டாட்டியை தவிர வேறு யார்ட்டையும் போகக்கூடாது, போனால் பிடிச்சி உள்ளே போயிடுவோன்னு சொல்லிவிட்டு பலதரம் பண்ணி தடை செய். எதுக்கு தடை இல்லை? டெய்லி ஒரு பெண்ணிட்ட விபச்சாரம் பண்ணால் தடை இல்லை, வாரத்துக்கு ஒருத்தையை பேசி வச்சுக்கிட்டு விபச்சாரம் பண்ணால் தடை இல்லை, குற்றம் கிடையாது. அந்த பெண்ணை பாதிக்கிறத பற்றி யோசனை யாரும் கிடையாது. அல்லது வப்பாட்டின்னு ஒரு 50 பேரை வச்சுருந்தா கூட என்ன செய்ய முடியாது, வப்பாட்டி வைத்துக் கொள்வது இப்படி நாங்கள் தண்டிக்கிறது, கல்யாணத்தை தண்டிப்போம், விபச்சாரத்தை தண்டிக்க முடியாத என்று நீதிமன்றங்கள் பச்சையாக வாக்குமூலம் தர்றாங்களே. இது பெற்றா, இது பெற்று இல்லையா? எதை மாற்றணுங்கிறீங்க? இன்னும் சொல்ல போனால் இப்படி ஆயிடுச்சா, இது பாபுராவ் சங்கர் லோகாண்டேங்கிற ஒரு வழக்கு விஷயத்துலையும் சுப்ரீம் கோர்ட் இதே மாதிரி திருப்பி சேம், சடங்கு நடக்கலை, அதனால் கல்யாணம் நடக்கலை, அவர் தப்பு செய்யலை, அவர் ஒன்றும் செய்ய மாட்டோம். இப்போ கருணாநிதி கூட ஒன்றும் செய்யலை, ஒருவரை மனைவிம்பார், ஒருவரை துணைவிம்பார். எதனால் செய்ய முடியல? அரசியலுக்கான சொல்லலை, ஒருவரை மனைவின்னு சொல்லுவார், இன்னொரு ஆள் என்ன செய்வார், துணைவிம்பார். துணைவிக்கு எப்படி கேஸ் போடுவீங்க? எந்த கேஸ்? மனைவியுடைய துணைவி தானே, அப்படின்னா எப்படி அவரை தண்டிக்கிறது? விஷயம் வழங்குதான் உங்களுக்கு. ஆனால் இப்போ மகள்பார், 2வது கொண்டாடி பிறந்த மகள்பார், எம்பியாக எல்லாம் செய்வார். ஆனால் சட்டத்தில் என்ன சொல்லிடுவார் கேட்டாங்கன்னா, இவர் மனைவி, இவர் துணைவி. துணைவினா என்ன, அந்த நான் சொன்னதுக்கு ஒரு நாகரிகமான வார்த்தை, மனைவிக்கு பதிலாக வச்சுக்கிறாங்கல்ல, அதுக்கு நாகரிகமான வார்த்தை அது துணைவி. அப்போ துணைவிகள் எத்தனை வேண்டாலும் வைத்துக் கொள்ளலாம், இதுதான் சட்டம் உங்களுக்கு. அப்போ எத்தனை துணைவியோடு ஒருத்தர் வாழலாம்னு வைத்துக்கொண்டு இதையே மாற்ற சொல்கிறேன். அதை மாற்ற முதல்ல மாற்ற இயலாது. 1000 ஒருத்தன் இப்படி செஞ்சுக்கிட்டு தான் இருப்பான். பொம்பளையில 1000, இன்னும் சொல்ல போனால் பொம்பளான்னு போய் 2வது பிள்ளை ரெடிங்கிறா, 2வது கல்யாணத்துக்கு ரெடிங்கிறான்னு அந்தளவுக்கு அந்த ஒரு தேவைகளும் ஆணுடைய தேவைகள் இருக்க போய் பெண்கள் அதிகரித்து போய் இருக்கிற காரணத்தினால தான் 2வதாக இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு வாழ்க்கை பெறன்னு வர்றாளா இல்லையா? அவள் வருவதை உனக்கு தடுக்க முடியுமா? அல்லது இவன் போய் இப்படி செய்கிறவனை தடுக்க முடியுமா? எல்லாரும் விபச்சாரம் பண்ணக்கூடியவனாக இருக்கிறான், ஆதரிக்கிறவனாக இருக்கிறான், அது எல்லா விபச்சாரத்தில் மூழ்கி போனவனாக இருக்கிறான். அதனால சட்டம் என்ற திராணி கிடையாது. விபச்சாரத்தை தடுத்து சட்டம் போட்டு பார்ப்போம், அப்போ இதை பேசு.
பலதார மனம் கூடாது. நாங்கள்லாம் பாருங்கள் மனைவியை தாண்டி யாரையாவது கையை வைக்கிறோமா, அப்பாட்டி வைக்கிறோமா, நாங்கள் வந்து விசாரிட்ட போகிறோமான்னு சொன்னால் பரவாயில்லை. நாங்கள் மனைவிங்கிற உரிமை அவளுக்கு தானே கொடுத்துருக்குறோம், வச்சுக்கிட்டு நாங்கள் எத்தனை வருடம் உங்களுக்கு என்ன நாங்கள் மனைவி அவள் தானே அப்படின்னு சொல்வார்களே. ஆனால் இது பெண்ணுக்கு பாதிப்பு இல்லையா? பெண்களை பாதிக்கிறதுக்கு தான் உங்களுடைய அந்த வாதம் செய்வீர்களே. ஆனால் அப்போ என்ன செய்யணும், வப்பாட்டி திறக்கணுமா இல்லையா? அப்போ இந்த ஒரு விஷயத்தில் இது மாதிரியான வழக்குகள் வந்து நிறைய இருக்கிறது. இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியுமா, மகளிர் உரிமை பேசுனாங்கல்ல, பெண்ணுரிமையெல்லாம் இப்போ எங்கே மாறுறாங்கன்னு பாருங்கள். இவன் ரெண்டாம் கல்யாணம் வந்து குற்றம்னு சொல்லிட்டாங்களா, அவன் வப்பாட்டி தெரிகிறான். அவன் வப்பாட்டி வச்சுக்கிட்டு தெரிஞ்ச உடனே இந்த வப்பாட்டிகளுக்கு நியாயம் கிடைக்காம அவங்கெல்லாம் மகளிர் கமிஷனில் போகிறாங்க. எங்களுக்கு நாங்கள் பெண்கள் தானே, மகளிருக்கு தானே நீங்கள் இருக்கிறீங்க, பெண்களுக்காகத்தானே இருக்கிறீங்க, நாங்கள் ரெண்டாவதாக வப்பாட்டி என்னை வச்சுக்கிட்டு இருக்கிறானே, என்னோட சந்தோஷம் அவன் இருக்கிறானே, அவனுக்கு பிள்ளையெல்லாம் பெற்று கொடுத்துருக்குறானே, அப்போ எனக்கு வந்து உரிமை கிடைக்கலையே, என் உரிமைக்கு நீங்கள் போராடுங்க. பாயிண்ட் எப்படி திரும்புது? முதல்ல இந்த மகளிர்லாம் வந்து ஏதாவது பெரிய பெண்ணு பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ என்னடா ஆச்சுன்னு கேட்டால், இந்த ரெண்டாவது உள்ள வப்பாட்டி கம்பெனிகள்லாம் போய் என்ன செய்கிறது, டெய்லி 2 கம்ப்ளைண்ட் போனவுடனே நாட்டில் வந்து தேசிய மகளிர் கமிஷன், இந்தியா முழுவதும் தேசிய மகளிர் கமிஷன் ஒரு கமிஷன் இருக்கிறது. அவங்கள்ட்ட இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் போனால் என்ன செய்கிறாங்க, ஆமாம் நம்ம சிந்திக்காமல் இருந்துட்டோம், மேட்ரு அடிப்படையானது இந்த பெண்கள் பாதிக்காது, யோசிக்கணுமா இல்லையா? வப்பாட்டி வச்சுக்கலான்னு சொன்னால் உரிமை இல்லாமல் போயிடுதுங்க. கல்யாணம் சொன்னால் உரிமை கிடைச்சி போயிருமே. இவளுக்கு முன்னாடி வச்சுட்டான், சரி வச்சுட்டான், எப்படியோ ரெண்டாவது ஒருத்தியை போய் அவன் வந்து வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தான்னு சொன்னால் அதே மாதிரி தானே சந்தோஷம் அனுபவிக்கிறான். அதே மாதிரி தானே எல்லாம் அவளும் செய்கிறான், அந்த மனைவி செய்கிற எல்லாத்தையும் செய்கிறாளா இல்லையா? அவளுக்கு அவள்கிட்ட இன்பு அடைந்து கொண்டு அவள் மூலம் பிள்ளையும் பெற்று விட்டு நீ மனைவி இல்லைன்னு நீங்கள் சட்டத்தில் சொன்னீர்களே, ஆனால் இது அநீதியா இல்லையா என்று இந்த பாதிக்கப்பட்ட அந்த சின்ன வீடுகள் துணைவிகள்லாம் போய் என்ன செய்கிறாங்க, வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க மகளிர் கமிஷனில். மகளிர் கமிஷன், தேசிய மகளிர் கமிஷன் ஒரு ஆள் இல்லை, அது ஒரு பெரிய கமிஷன் குழுவெலாம் சேர்ந்து மகளிருக்காகவே பாடுபடுறதுக்கான ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பு. அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இப்போ ஒரு பரிந்துரை மத்திய அரசாங்கத்துக்கு கொடுக்குறாங்க, ஒரு அறிக்கை. என்ன கொடுக்குறாங்கன்னா, சட்டப்படி திருமணம் செய்து குடும்பம் நடத்திய மனைவிக்கு மட்டுமல்ல, பிரச்சனை என்று வந்தால் 2வது மனைவிக்கும் 3வது மனைவிக்கும் அவர்கள் மூலம் பிறந்த குழந்தைகளுக்கும் கூட ஜீவனாம்சம் தர வேண்டும். யார் சொல்கிறா? 2வது மனைவி இல்லைங்கிறீங்க. அப்போ இந்த வப்பாட்டியை வச்சு 2வது மனைவிங்கிறாங்க. இப்போ என்ன வார்த்தை போடுறாங்க, தேவைப்பட்ட 2வது மனைவி தான் உங்களுக்கு வராதுங்க, எங்களுக்கு மட்டும் தானே வரேன். இவ்வளோ நாள் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க, ஒரு மனைவி, நீங்கள் உங்களுக்கு தான் நிறைய மனைவி, எங்களுக்கு ஒரு மனைவி சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. இப்போ மகளிர் கமிஷன் என்ன சொல்கிறாங்க, அதாவது முதல் மனைவிக்கு கொடுக்குற அதே மாதிரியான உரிமைகளை எல்லாம் 2வது மனைவிக்கும் கொடுக்க வேண்டும், 3வது மனைவிக்கும் கொடுக்க வேண்டும், ஜீவனாம்சம் அனைவருக்கும் தர வேண்டும், அந்த குழந்தைகளுக்கும் தர வேண்டும். இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்குறேன். நீங்கள் மாறுற நாங்கள் மாறுறோமா? இதை தானே குறைச்சிட்டு தெரிஞ்சிங்க. இஸ்லாத்தில் அப்படி இருக்குங்க. இப்போ என்ன சொல்ல வர்றீங்க, அவன் வப்பாட்டியை வச்சுக்கிட்டானே, வப்பாட்டியில் பொண்டாட்டிங்கிறீங்க, 2வது மனைவிங்கிறீங்க. வெறும் வார்த்தையால் மட்டும் சொல்லவில்லை, அதை வந்து மனைவின்னு அங்கீகரித்து இதே மாதிரி சொத்துரிமை திரும்ப எல்லாத்தையும் கொடுக்கணுங்கிறீங்க. அதுக்கு பிறந்த குழந்தை அங்கீகரிக்கணுங்கிறீங்க. இது தேசிய மகளிர் கமிஷன் இப்போ தான் அறிக்கையை கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஆராய்ச்சி பண்ணி அடுத்த சட்டம் கொண்டு வந்துடுவாங்க. என்ன செஞ்சிருவாங்க, எல்லாரும் 2ஆம் கல்யாணம் பண்ணினால் பண்ணி தொலைஞ்சிட்டு போ, உனக்கு சட்டப்படி அந்த பெண்ணு அவளும் பெண்ணு தானே, மனைவி மாத்திரம் பெண்ணு இல்லையே, முதல் மனைவி மாத்திரமா பெண்ணு, 2வதாக வந்து மனைவியாவோ துணைவியாவோ பாட்டியோ வர்றாள அவளும் பெண்ணு தானே, அவள் பாதிக்கப்படக்கூடாது தானே. அப்போ அவங்களுக்கு நியாயம் வழங்க வேண்டும் தானே. அதனுடைய எண்ணிக்கை இப்போ அதிகரித்த பிறகு தான் உங்களுக்கு விஷயமே விளங்குறது. ஆஹா, பிரச்சனை வேறு மாதிரி போகுது, பெண்ணுரிமைக்குன்னு போயிடுறான். அப்போ கேட்குறான், இவன் மட்டும் தான் பண்ண, நான் பெண்ணு இல்லையாங்கிறான். இந்த மனைவிக்காக வேண்டி பேசுறியம்மா, சரி பேசுமா, நான் ஒருத்தி பெண்ணு தானே, என்னுடைய சந்தோஷமாக இருந்தான்ல, நானும் வாழ்க்கை இழந்து நிற்கிறேன்ல, நானும் பிள்ளை பற்றி வச்சிருக்கிறேன்லன்னு கேட்டால் என்ன ஆன்சரு? அப்போ நீங்கள் என்ன செய்யணும், அதை தடுத்து நிறுத்தியாவது இருக்கணும். குறைஞ்சபட்சம் எவனாவது வப்பாட்டி வச்சா 75 வருஷம் போடுவோன்னு சொல்லி பார்ப்போம், தூக்கு தண்டனை கொடுன்னு சொல்லி பார்ப்போம். ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி சட்டம் போட திராணியும் கிடையாது, அமல்படுத்தவும் இயலாது. அப்போ இருக்கிற சட்டம் எப்படி இருக்கிறது, இஸ்லாத்தில் உள்ளவர்களும் சில பேர் மிக குறைந்த எண்ணிக்கையில் அவனுடைய தேவை என்று கருதி வசதியும் இருந்து 2 மனைவியை சமாளிக்க முடியும் என்ற நிலையில் இருப்பானேயானால் அப்படி சில பேர் திருமணம் செய்வதைப் போல மற்ற சமுதாயத்தில் உள்ளவர்களும் என்ன செய்கிறாங்க, திருமணம் செய்யாமல் பல துணைவிகளை வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். அபிஷியலாக வெளிப்படையாக டிக்ளேர் பண்ணிவிட்டு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மனைவி என்கிற வார்த்தையை பயன்படுத்துவது இல்லை. பேர்லாம் மனைவி 2வது மனைவி தான் சொல்லுவாங்க. கோர்ட்டில் மட்டும் என்ன செஞ்சுக்கிறாங்க, மனைவி என்ற சொல்லை பயன்படுத்த மாட்டார்கள். கோர்ட்டில் ரெக்கார்டுகளில் மனைவி என்று சொல்ல மாட்டார்கள். மற்றபடி அழைத்து கொண்டு போகும்போது முதல் மனைவி கூட்டி போனார், 2வது மனைவி கூட்டிகிட்டு போனார்னா சொல்லுவாங்க. அப்போ உலகத்துக்கெல்லாம் மனைவி என்று சொல்லிக் கொள்கிறார்களே. அப்போ என்ன விளங்குகிறது, இங்கே செய்கிற மாதிரி தான் அங்கேயும் செய்கிறாங்க. வித்தியாசம் என்னன்னு கேட்டால், 2வதுன்னு ஒரு தீனை வைத்து கல்யாணம் அவரோட சந்தோஷம் அனுபவிச்சுன்னா அவளையும் பொண்டாட்டி அங்கீகரிச்சுக்கப்பா, ஏன் அநியாயம் பண்ணுற, ஒன்றும் பண்ணாமல் தான் விஷயம். ஒருத்தரோட வாழ்ந்தா விருப்பம்,
நீ ரெண்டாவதுன்னு ஒருத்தையை போய் அவளுக்கு புள்ள கொடுத்துவிட்டு என் பிள்ளை இல்லைன்னு என்னடா நியாயம்? அவளையும் பொண்டாட்டின்னு சொல்லலான்னு இஸ்லாம் சொல்லுது. இவங்க சட்டம் என்ன சொல்லுது? பொண்டாட்டி கிடையாது, அப்பாட்டி, உனக்கு அந்த உரிமையெல்லாம் கிடையாது, இவங்க மட்டும் தான் பொண்டாட்டி. அப்போ என்ன இது என்னங்க நியாயம்? முதல்ல செயலை தடுக்கணும். பெண்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னா எல்லா பெண்களும் பாதிக்கப்படாத வகையில் சட்டம் ஏற்றணுமா இல்லையா? இது மாதிரி தேசிய மகளிர் கமிஷனே சொல்லக்கூடிய இதை பார்க்குறோம். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை பாருங்கள். இந்த பலதார மனத்தை பற்றி இவங்களுடைய நீதிமன்றங்களுடைய பார்வை, சட்டத்தின் பார்வைலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். தங்கவேலுன்னு ஒரு ஆள் ஏற்கனவே கல்யாணம் ஆனவர். தங்கவேலுன்னு ஒரு ஆள். தங்கவேலுடைய மனைவி இருக்கும் பொழுதே ராஜேஸ்வரின்னு இன்னொரு பெண் அவர் கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணமானவர்னு தெரிஞ்சு, கல்யாணம் ஆன ஒருத்தர்னு தெரிஞ்சு அவர் ரெண்டாவது மனைவி அவருக்கு என்ன செய்கிறாங்க, வாழ்க்கைப்படுறாங்க. ரெண்டு பேரும் கவர்மெண்ட் சர்வெண்ட். இவர் அரசு ஊழியர், இந்த ரெண்டாவது மனைவி அரசு ஊழியராக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன செஞ்சிட்டாங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த தங்கவேலுங்கிறவர் ரெண்டாவது கல்யாணம் பண்ணதுனால இவர் அரசு வேலையில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் போகுது. உடனே அவர் நீக்கப்படுறாங்க. அரசாங்க வேலையில் என்ன செய்கிறாங்க, உடனேயே நிறுத்தி 5 வருஷம் நிறுத்தி வச்சு போடுறாங்க. அவர் எதிர்த்து மேல்முறையீடுலாம் பண்ணுறாரு. மேல்முறையீடு பண்ணவுடனே மாநில தீர்ப்பாயம் விசாரித்துட்டு அவரை நீக்கின செல்லாது, அவர் வேலையை சேர்த்துக்கொள்ள வேண்டும்னு சொல்லி 5 வருஷத்துடைய பழைய கணக்கெலாம் சேர்த்து சம்பளத்தை கொடுத்து நினைச்சிட்டாங்க, அவரை பணியில் நியமிச்சிட்டாங்க. அதாவது அவரை தப்பு செஞ்சிட்டார்னு சொல்லி ரெண்டாவது கல்யாணம் பண்ணார், நீக்கினாங்க. அவர் எப்படி போய் முறையிட்டிருப்பார்? இல்லைங்க துணைவின்னு இருப்பார், அதான் செஞ்சிருப்பார். வேறு நினைச்சிருப்பார், கல்யாணம்லாம் பண்ணாங்க துணைவியாக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு ஏதாவது சொல்லியிருப்பார். ஏதாவது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பெல்லாம் காட்டி அந்த சடங்கு இல்லை, இந்த சடங்கு இல்லை, அது மனைவி கிடையாது, இதான் மனைவி இப்போ அப்படின்னு சொல்லி ஏதாவது சொன்னோன்னே அவர் குற்றம் செய்யலைன்னு நினைச்சிட்டாங்க, வேலை கொடுத்துக்கிட்டாங்க. அதுக்கடுத்து நான் அந்த ராஜேஸ்வரி இந்த பெண் இருக்குல்ல, அவளுக்கு எதிராக மனு போகுது. இவ என்ன செஞ்சிட்டா, ஏற்கனவே கல்யாணமான ஒருத்தனை இவர் கல்யாணம் பண்ணியிருக்கிறா, ஒரு அரசு ஊழியர் இப்படி செய்யக்கூடாதுன்னு அவள் நீக்கிவிட்டாங்க வேலையை விட்டு. இவருக்கு வேலையை கொடுத்துக்கிட்டாங்க, அவளுக்கு என்ன செஞ்சு வேலையை விட்டு நீக்கிட்டாங்க. அப்புறம் என்ன ஆகுது, அப்போ ராஜேஸ்வரி வழக்கு போடுது. என்ன செய்யுது, என் புருஷனை இந்த மாதிரி கணவருக்கு 2 ஒரு ஒரே தப்பை செஞ்சுருக்குறோம், அவர் செஞ்சது தப்பு இல்லைன்னு வேலைக்கு சேர்த்துக்கிட்டாங்க, நீக்கி இப்படி சேர்த்துக்கிட்டாங்க, என்னை நீக்குன்னு என்ன நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு என் கணவரை நான் ஒரே மாதிரி தானே தப்பு செஞ்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லி கேஸ் போட்ட உடனே அதுக்கு நீதிபதி சந்தூர், அப்போ சந்தூர் தான் நீதிபதியாக ஓய்வு பெற்றார்ல, அவர் தான் ஹைகோர்ட்டில் நீதிபதியாக இருக்கார். அவர் என்ன தீர்ப்பளிக்கிறார்னா, அரசு ஊழியரை பொறுத்தவரை ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்களை செய்து கொள்ள தனிப்பட்ட சட்டம் அனுமதித்தாலும் அரசின் முன் அனுமதி இல்லாமல் செய்யக்கூடாது. ரெண்டாவது கல்யாணம் பண்ணுறது பர்மிஷன் வாங்கணும், அப்படி தான் சட்டம் இருக்குது அவர் சொல்கிறார். அப்படி செய்தால் அத்திருமணம் செல்லத்தக்கது என்றாலும், செல்லத்தக்கதான் அது, நடத்தை விதிகளை ஒரு மீறியதாக அர்த்தம். நடத்தை விதிகளை மீறிட்டார். இருதார திருமணம் இந்திய சட்டப்படி கிரிமினல் குற்றம். 2 கல்யாணம் பண்ணுற கிரிமினல் குற்றம். அரசு அவரை பணியில் நியமித்துள்ளது. ஏற்கனவே திருமணமான ஒருவர் நடத்தை விதிகளின்படி ஒழுங்கினம் செய்துள்ளார் என்றாலும் அவருக்கு எந்த தண்டனையும் இல்லாமல் விட்டுள்ளனர். திருமணத்திற்கு முதல் மனை ஒப்புக்கொண்டார் என்ற காரணத்தை சொன்னாலும் அதற்காக அவரை தண்டிக்காமல் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, கணவனுக்கு ஒரு அளவுகோல், மனைவிக்கு அளவுகோல் என்ன 2 விதமான அளவுகோலை அரசு பின்பற்ற முடியாது. எனவே ராஜேஸ்வரி வேலைக்கு சேர்த்துக்க அப்படின்னு தீர்ப்பளிக்கிறார். இப்போ என்ன மேட்டர்ன்னு கேட்டால், அவரே சொல்கிறாரு, இந்த தங்கவேலு 2வது கல்யாணம் பண்ணினார்னு. சரி, பண்ணுனா அவரை தண்டிக்கணும்னு அவர் சொல்கிறார். தண்டிக்கணும்னு சொன்னால் எப்படி தீர்ப்பளிச்சிருக்கணும்? தண்டிக்க வேண்டும் என்ற காரணத்தினால் அவரை சேர்த்ததும் செல்லாது, இவரை சேர்த்ததும் செல்லாதுன்னு தானே சொல்லணும். அவருக்கு அநீதியை நீ சேர்த்துக்கிட்டீங்களா, அந்த அநீதி இவருக்கும் செய்யுங்கிறார். தீர்ப்பு எப்படி வருது? அவரை நீ வேலைக்கு சேர்த்துக்கிட்ட, அவரை சேர்த்த நீதி இவருக்கும் கொடுங்கிறாரு. அப்போ கிரிமினல் குற்றங்கிறாரு, தண்டனைக்குரிய குற்றம்ங்கிறாரு, பணி நீக்கம் செய்வதற்கு குற்றம்னு சொல்லிவிட்டு அப்போ நீதி சொல்வதுன்னா எப்படி செலுத்தனே? அவரை நீக்குங்க வேலையை விட்டு, இவங்களை நீக்கணும் சரி என்று தீர்ப்பளித்திருந்தால் அந்த பலதாரமனம் கூடாது என்பதில் ரொம்ப ஒரு உறுதியாக இருக்கிறான்னு விளங்கி கொள்ளலாம். இப்போ என்ன விளங்குது, அரசாங்கத்துக்கு அந்த பார்வை இல்லை. 2வது மனைவி ஒரு அரசு ஊழியர் பண்ணிக்கிறாங்க, 2 பேர் பண்ணிக்கிறாங்க, அவங்கள தண்டிக்கவும் இல்லை, 2 பேர் வேலையில் இருக்கிறாங்க, 2 பேர் வேலையில் இருந்து தண்டனை இல்லாமல் இருக்கிறாங்கன்னா உங்கள் பலதார மனத்தில் அர்த்தம் என்ன? பலதார மனம் கூடாது என்ன முஸ்லீம்கிட்ட தான் சட்டம், மற்றவனுக்கு இல்லைன்னு சொன்னீங்களே, அப்போ 2 பேரும் எப்படி ஒரு தண்டனையும் இல்லாமல் அரசாங்கத்தில் சம்பளம் வாங்கி கொண்டு இப்படி வேலை பார்த்து கொண்டு இருக்க முடிகிறது? அதை நம்ம பார்க்குறோம். அதை விட என்னென்னு கேட்டால், கர்நாடகாவில் அனுமந்து கவுடான்னு ஒரு ஆள் அனுசுயான்னு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு 2வது லட்சுமியை திருமணம் செய்கிறார். முதல் மனைவி அனுசுயா இருக்கும்போது 2வது திருமணம் பண்ணுறாரு. அப்போ 2 பேர் திருமணம் பண்ணோன்னு செய்கிறாங்கன்னா அவர் இறந்து போயிடுறாரா, சொத்துக்கு 2 பேர் உரிமை கொண்டாடுறாங்க, எனக்கு வேணும் உனக்கு வேணும் 2 பேர் உரிமை கொண்டாடுறாங்க. அப்போ கோர்ட்டில் என்ன பண்ணிட்டாங்கன்னா முதல் மனைவிக்கு சாதமாக தீர்ப்பளிச்சிட்டாங்க. நீ 2வது மனைவி உனக்கு நீ மனைவி கிடையாது, அவர் சொத்து முதல் மனைவிக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா, அவர் அரசு ஊழியராக இருந்து வேலையில் இருக்கும்போது இறந்துட்டார். வேலையில் இருக்கும்போது இறந்துட்டாருன்னா அவருடைய குடும்பத்தில் உள்ள ஆளுக்கு கருணை அடிப்பில் வேலை கொடுப்பாங்க. ரிட்டையர்டாகி இறந்துட்டால் கொடுக்க மாட்டாங்க. பணியில் இருக்கக்கூடிய நேரத்தில் இறந்துட்டார்னு சொன்னால் அவருடைய குடும்பத்தில் யாராவது வேலைக்கு தகுதியான படித்தவர்கள் இருப்பார்களே, ஆனால் அவங்க கருணை மனு கொடுத்தாங்கன்னா, வேலையிலிருந்து அரசு ஊழியர் இறந்துட்டார்,
கருணை அடிப்பில் எனக்கு வேலை கொடுங்கன்னு கேட்டால் முன்னுரிமை அடிப்பில் கொடுப்பாங்க. அந்த ஒரு சட்டம் இருக்கிறது. அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த முதல் மனைவி படிக்காத பொண்ணு, அவளுக்கு அந்த வேலை கிடைக்காது. இந்த ரெண்டாவது மனைவி கொஞ்சம் படித்த பொண்ணு, அவளுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்போ என்ன செய்யறாங்க, ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சொத்தெல்லாம் எனக்கு வேணாம், சொத்தை நீ வச்சுக்க. முதல் மனைவி விட்டு ரெண்டாவது மனைவி சொல்கிறான், சொத்தெல்லாம் நீ வச்சுக்க, இந்த அரசாங்க வேலை கிடைக்குது பாரு, அது எனக்கு கிடைக்கிற அப்ஜெக்ஷன் இல்லை, நீ ஒப்புதல் கொடுத்துரு, நான் ஒரு மனைவின்னு சொல்லி வேலையை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸ் ஆகி என்ன செய்கிறாங்க, கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டுக்கு போனவுடனே அரசு வேலையை நாங்கள் இந்த மாதிரி ஒத்துக்கொண்டோம், முதல் மனைவியாக நான் சொத்தை எடுத்துக்கொள்வது என்றும், ரெண்டாவது மனைவி அவருக்கு வேலையை கொடுங்க, கணவர் வேலைக்கு பதில் அவர் வேலை கொடுங்கன்ட்டு நாங்கள் ஒத்துக்கிட்டோன்னே உடனே அவங்களுக்கு வேலை கொடுக்க சொல்லி உத்தரவு போட்டுறாங்க. இரண்டாம் மனைவிக்கு வேலை கொடுக்க சொல்லி உத்தரவு போடுறாங்க. மாநில அரசாங்கம் மேல்முறையீடு செய்து கொடுக்கக்கூடாது, கொடுக்க மாட்டோம்னு சொல்லி மாநில கவர்மெண்ட், கர்நாடகா கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுச்சு. சுப்ரீம் கோர்ட் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், மார்க்கண்டே கட்சி இருந்தார்ல, ரிட்டையர் ஆகிட்டார், அவர் நீதிபதியாக இருக்கிறார், அவர் தலைமையில் ஒரு பெஞ்சு தான் விசாரிக்குது. அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இரு மனைவிகள் சமரசம் செய்து கொண்டு விட்டால் அதில் தலையிட அரசுக்கு என்ன உரிமை உள்ளது, இதை பற்றி அரசு ஏன் கவலைப்பட வேண்டும்? முதல் மனைவி ஒப்புதல் அளிக்கும் பட்சத்தில் இரண்டாவது மனைவிக்கு தாராளமாக கருணை அடிப்படையில் பணி வழங்கலாம். அப்போ கல்யாணம் பண்ணுற கிரிமினல் குற்றம்னா என்ன ஆச்சுன்னா, ரெண்டாவது மனைவி கான்செப்ட் எங்கே வருது? ரெண்டாவது மனைவி தான் இல்லையே, சட்டப்படி செல்லத்தக்கது அல்லங்கிறீங்க, செஞ்சாலும் செல்லாதுங்கிறீங்க, உள்ளதான் முடிச்சு போடுவோன்னு சொல்கிறீங்க. இப்போ தீர்ப்பு எப்படி எழுக்கிறீங்க, நாங்கள் காம்ப்ரமைஸ் ஆகிட்டதுனால முதல் மனைவிக்கு சொத்தை கொடுங்க, ரெண்டாவது மனைவிக்கு வேலையை கொடுங்கன்னு சொன்னது கரெக்டு தான், அவங்களுக்குள்ள சரியாக இருந்தால் அரசாங்கம் இதுக்கு தலையிடுங்கிறார். மார்க்கண்டே கட்சி கேட்குறாரு, கவர்மெண்ட் இதுக்கு வேலை கொடுக்க மறுக்கிறீங்க, அவங்க தான் ஒத்துக்கிட்டாங்க, விட்டுட்டு போங்க பேசாமல். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ரெண்டாம் திருமணம் பொய்ன்னு சொல்லுங்க. ரெண்டாம் திருமணங்கிற கான்செப்ட் பொய், அப்படி ஒன்று கிடையாது, எல்லாரும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறார்கள். பண்ணிக்கொண்டு சட்டப்படியான மனைவி என்ற உரிமை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவது மனைவிக்கு வேலை கொடுத்தாலும் என்ன அர்த்தம், அரசு வேலை கொடுத்தாலும் என்ன அர்த்தம்னு, கருணை அடிப்படையில் உள்ள வேலை, தகுதியில் உள்ள வேலை இல்லை. சீனியார்ட்டில் பதிவு செஞ்சு எம்ப்ளாய்மெண்ட்டில் வரும் அந்த வேலை இல்லை. இது என் புருஷன் இறந்து விட்டார் வேலையில் அந்த வேலையை தாங்கன்னு கேட்டு கொடுத்தால் அரசாங்கம் எதை ஒத்துக்கிறது, அவளை மனைவின்னு ஒத்துக்கிறதா இல்லையா? ஒத்துக்கிற சொல்லி கோர்ட்டு சொல்லுதா இல்லையா? அப்போ ரெண்டாவது கல்யாணம் பண்ணவளை மனைவின்னு அரசாங்கம் கோர்ட்டு ஒத்துக்கிறமையானால் ரெண்டு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சட்டம் என்னாச்சு? இப்போ என்ன விமர்சனம் பண்ணுறீங்க? அப்போ என்ன நாட்டில் நடக்குது, எப்படி போய்கிட்டு ஒரு விதம் விளங்காமல் என்ன செய்கிறாங்க, இஸ்லாத்துக்கு எதிராக அவதூறு பரப்புவதற்காக இந்த பிரச்சனை கிளப்புகிறாள் என்பதற்கு இந்த ஒரு வழக்கு உதாரணமாக இருக்கிறது. அதே மாதிரி நம்ம இங்கே நீதிபதி சென்னை ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கு, கர்ணன் நீதிபதி இருக்கார். அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அதாவது ஒருத்தர் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிடுறாரு. ரெண்டாவது கல்யாணம் பண்ணி ரெண்டாவது மனைவி வாழ்ந்துட்டு கொஞ்சம் பிரச்சனை ஏற்பட்டு முதல் மனைவி திரும்பி போயிட்டார். போன பிறகு இந்த ரெண்டாவது ஆளை என்ன செய்யலை, கவனிக்கிறது கிடையாது. அப்போ இந்த ரெண்டாவது மனைவி என்ன செய்கிறாங்கன்னா, அவருடைய வீட்டில் சொத்தில் எனக்கு பங்கு வேணும், நானும் மனைவி தான் அப்படின்னு கேச போடுறாங்க. கீழ்கோர்ட்டில் என்ன பண்ணிட்டாங்க, ரெண்டாவது மனைவிலாம் கிடையாது, ஒரு மனைவி தான் ஒருத்தனுக்கு, அவங்க மனைவி அந்தஸ்தில் வரமாட்டாங்கன்னு மறுத்துடுறாங்க. அப்புறம் மேல் கோர்ட்டுக்கு போய் அதை எல்லாம் இது பண்ணோன்னு என்ன செய்கிறாங்க, கடைசியாக விசாரித்து தீர்ப்பளிக்கிறார். ஹைகோர்ட் தீர்ப்பு, இறுதி தீர்ப்பு என்ன சொல்கிறாங்க, ரெண்டாவது மனைவிக்கு பிறந்த குழந்தைக்கும் தந்தையின் சொத்தில் பங்கு பெற உரிமை உள்ளது. அப்படின்னா ரெண்டாவது மனைவி ஆகிறார்ல, ரெண்டாவது மனைவிக்கு பிறந்த குழந்தைக்கும் தந்தையின் சொத்தில் பங்கு பெற உரிமை உள்ளது. ரெண்டாவது மனைவிக்கு பிறந்த குழந்தை சட்டவிரோதமானது என்று கூற முடியாது. அந்த குழந்தை சட்டவிரோதமானது இல்லைன்னா கல்யாணம் சட்டவிரோதம் இல்லைன்னு அர்த்தம். குழந்தை சட்டவிரோதமானது இல்லைன்னா என்ன அர்த்தம், சட்டப்படி கல்யாணம் நடந்திருக்குன்னு அர்த்தம். அவர் தீர்ப்புடைய அர்த்தம் அதுதான் ஆகிறது. அது மாத்திரம் இல்லாமல் அவர் சொல்லுகிறாரு, முதல் மனைவியின் குழந்தைக்கு என்ன உரிமை உள்ளதோ அனைத்து உரிமைக்கும் ரெண்டாவது மனைவிக்கு பிறந்த குழந்தைக்கும் உள்ளது. இதுதான தளத்தில் அடிச்சுக்கிறோம், இதுதான் சொல்கிறோம், கல்யாணம் மனைவியாக்குன்னு இதுன்னு அர்த்தம். இதுக்கு தானே கத்திக்கிட்டு இருக்கிறோம். மனைவி ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டானா பொண்டாட்டின்னு சொல்லிட்டு பண்ண, வப்பாட்டின்னு வைக்காத. வப்பாட்டின்னு வச்சா நீ பொறுப்பு சுமக்க மாட்டேன், எல்லாரும் வப்பாட்டியை வச்சுட்டு போயிடுவான். கல்யாணம்னா பயப்படுவான். கல்யாணம் பண்ணி தான் இன்னொருத்தையும் நாடணும்னா தான் குறையுவான். வப்பாட்டி வச்சுக்கலான்னு விட்டீங்கன்னா வப்பாட்டிக்கு பொறுப்பு இருக்கா ஏதாச்சும்? வப்பாட்டின்னு வைப்பான், இன்னைக்கு இந்த மாதம் இவ வப்பாட்டி, அடுத்த மாதம் அவன் வப்பாட்டி, அடுத்த மாதம் இவ பாட்டி ஓடிக்கிட்டே இருப்பான். கல்யாணம் பண்ணுறான்னு சொன்னால் தான் என்னவாயிரும், ஆஹா சமூக பொறுப்பு இருக்குது, நம்ம சம்பாத்தியத்தில் பங்கு இருக்குது அப்படின்னா குறையும். 4 பேர் இப்படி போகிறவனா இருந்தால் 3 பேர் தடுத்து விடலாம், ஒருத்தன் தான் போவான். அப்போ திருமணம் செஞ்சு தான் நீ இன்னொருத்தர வாழணும் என்று சொன்னால் பல பெண்களை நாடக்கூடியவர்களுடைய அளவு குறையும். திருமணம் இல்லாமல் யாரோடையும் போகணும்னு சொன்னால் அது போய் விட்டுட்டு போகிறது தானே, அனுபவிச்சு விட்டு போகிறது தானே. கரும்பை சாப்பிட்டு சக்கையத்து போகிற மாதிரி தூக்கிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி நடத்தீர்கள், ஆனால் நிறைய பெண்கள் பாதிக்கப்படுவார்கள். அவர் என்ன செய்கிறார் கடைசியாக, எனவே சிவில் நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்கிறேன். இந்த மனைவிக்கு ரெண்டாம் மனைவிக்கு உரிமை இல்லைன்னு சொன்னாங்கல்ல, அந்த குழந்தைக்கு உரிமை இல்லைன்னு சொன்னாங்கல்ல, அந்த உத்தரவு ரத்து. அவர் சொல்கிறாரு, கர்ணன் சொல்கிறாரு,
அவர் தங்கி இருக்கும் வீட்டுக்கு மாதம் 15,000 வாடகையாக அவர் தந்தை வழங்க வேண்டும். மகங்கார் தான் வழக்கு போடுறாரு. நாங்கள் 15,000 வீட்டில் வாடகைக்கு இருக்கிறோன்னொன்னே அந்த வாடகை நீ தான் கொடுக்கணும், நீ தான் அப்போ அவனுக்கு நீ தான் கொடுக்கணும். தவறினால் விருகம்பாக்கத்தில் உள்ள அவருடைய தந்தைக்கு சொந்தமான வீட்டில் 2வது மனைவியும் மற்றும் அவரது மகளும் குடியேறலாம். தேவைப்பட்டால் போலீஸ் பாதுகாப்பு அளிக்க வேண்டும். அதாவது ஒருத்தன் 2வது கல்யாணம் பண்ணிவிட்டானுங்க, முதல் மனைவியோட வீட்டில் இருக்கிறான். 2வது கல்யாணம் பண்ணவன் என்ன செய்யலாம், குள்ள குட்டிலாம் கூட்டிகிட்டு சொந்த பந்தம் கூட்டிகிட்டு வந்து உள்ளே குடியேறலாம், அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிக்கிறலாம். நாங்கள் அப்படி கூட சொல்லலை. ஆனால் நீங்கள் அதை தாண்டி போய் சொல்கிறீங்க. நாம் என்ன சொல்கிறோம், திருமணம்ங்கிறத முறையாக்குங்க. இப்படி தான் இருக்கிறவன் 1000ல் கொஞ்சம் பேர் இருப்பான், அவனையும் கருத்தில் கொள்ளணும். நீங்கள் சட்டம் போட்டால் அவன் தடுக்க இயலாது. அதுக்காண்டி எல்லாரும் செஞ்சுட்டு இருக்க மாட்டான், எல்லாரும் கல்யாணம் பண்ண மாட்டான், எல்லாருக்கும் முடியாது. முதல்ல சாப்பாட்டுக்கு பொறுப்பேற்க முடியுமாங்க? ஒரு பொண்டாட்டி வச்சுட்டு பிச்சை எடுத்துக்கிறான், வேலையில் அலைஞ்சிட்டு இருக்கிறான், 2 வச்சுட்டு எப்படி காப்பாற்றுவான்? அதெல்லாம் யாரும் செய்ய மாட்டான். நீ இப்படி பயங்காடு முஸ்லீம்கள் வந்தால் செஞ்சுருவான், பயங்காட்டுற வேலையெல்லாம் இல்லை. எல்லாரும் செய்வான். யார் செய்வான்? எவன்கிட்ட வசதி இருக்குதோ, உடலில் சக்தி இருக்கிறதோ, இந்த மாதிரி உள்ள சில பேர் செய்வான். அவன் 1000ல் 1 என்ற கணக்கில் தான் இருப்பானே தவிர 10க்கு 1 25க்கு 1 கணக்கிலலாம் இருக்க மாட்டான். இதை விளங்கி கொண்டோமையானால் அப்போ அந்த மாதிரி ஆட்களுக்கு என்ன சட்டம் போடணும்? இப்போ கல்யாணம் பண்ணாதேன்னு சட்டம் போடுவதை விட வேற எவ்வளையாவது நாடுனா பொண்டாட்டி ஆக்கிட்டு நாடு, இல்லாட்டி தொலைச்சி போடுவேன், இப்படி சட்டம் போடு, எல்லாம் சால்வு. இந்த வழக்குகளுக்கு ஒன்றுமே வராது. மனைவி ஆக்கிட்ட மனைவிங்கிற ஒரு ரெக்கார்டில் எல்லாம் கிடச்சி போயிடும். சொத்து மனைவிக்கு நீதிமன்றங்களுடைய சுமையெல்லாம் குறைஞ்சி போயிடும். நீதிமன்றங்களில் போய் மனைவியா இல்லையாங்கிறதுக்கே பஞ்சாயத்து நடந்துக்கிட்டு இருக்கிறது. என்னது, நான் மனைவியா பிள்ளையா இல்லையா குழப்பம். கல்யாணம் செல்லாதுங்கிற புள்ள சட்டப்பூர்வங்கிறான். என்னங்கடா சட்டம் இது? ஒன்று சட்ட விரோதம்னா விரோதம்னு சொல்லித்தொலை. இது சட்ட விரோதமான கல்யாணத்துக்கு பிறந்த பிள்ளையா இருக்கிற காரணத்தினால் இது இவனுடைய பிள்ளை இல்லை, இது சட்ட விரோதமான பிள்ளை என்று சொன்னால் நாங்கள் ஏற்றுக்குருவோம். உன் கொள்கை நீ நியாயமாக இருக்கேன். உனக்கே நம்பிக்கை இல்லையே, பிறண்டு பேசுகிறீங்க. மனைவிங்கிறீங்க, மனைவி இல்லைங்கிறீங்க, வப்பாட்டி வச்சுக்கிற 2ஆம் கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிறீங்க, வப்பாட்டி வச்சுக்கிறவளுக்கு முதல் மனைவிக்கு உள்ள உரிமையை கொடுங்குறீங்க. என்ன சொல்ல வர்றீங்க நீங்கள்? ஒன்றுமே இல்லை. குழப்புறதுக்கு பேர் தெளிவுங்கிறாங்க. தெளிவு அடிக்குது இஸ்லாம். இதுதான் இப்படி தான் மனுஷன் இருப்பான், உலகம் பூரா இருப்பான். நவ நாகரிகத்தில் முன்னேறின நாட்டில் இப்படி இருக்கிறான். பெரிய 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 அறிவாளி பண்டிதர்கள்லாம் இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறான். எவனையும் தடுத்து நிறுத்த முடியலை. அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெரிய தலைவர்களானவன், படித்தவன், பண்பாடு உண்மை நீதிபதிகளே இப்படி இருக்கிறார்கள். முதல் மனைவி இருக்கும்போது 2வதாக ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கொண்டு அந்த ஓட்டையில் சடங்கை விட்டு தண்டனையும் பெறாமல் நீதிபதியாக இருந்து ரிட்டையர் ஆனவர்கள் இருக்கிறார்கள். அப்போ அவங்களாம் என்ன செய்ய போகிறீங்க? சட்டம் தெரிஞ்சால் நீதி கல்யாணம் பண்ணுறாரு. இந்த சட்டத்துக்கு அர்த்தம் இதுதான். இது 2ஆம் கல்யாணத்தை தடுக்கலை. சில ஏமாத்துகளை பண்ணி 2வது கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லுது. கொஞ்சம் கோல்மால் பண்ணி 2வது கல்யாணம் பண்ணிக்கிற சொல்லுதுன்னு தான் அந்த சட்டம். அந்த சட்டத்தை விட ஒரு கோல்மாலும் பண்ணாத, திருமுள்ளும் பண்ணாத, ஓப்பனாக சொல்கிறது தெளிவாக உடைச்சி சொல்லு. ஒளிவு முறையெல்லாம் பண்ணிக்கிறாருன்னு சொன்னால் இது அழகாக இருக்குது. அதுதான் இஸ்லாம் சொல்லுகிறது. அப்போ அந்த கர்ணன் அவர் தீர்ப்பளிச்சிட்டார். அதே மாதிரி சாயிராம்ங்கிற ஒரு மனைவி கிருஷ்ணவேணி, அவங்க 2 குழந்தைகள் இருக்கும்போது மனைவியை பிரிந்து மீராண்டு ஒரு ஆளை திருமணம் பண்ணிக்கிறார். அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, பென்ஷன் கேட்டு கிருஷ்ணவேணி மனு கொடுக்குறாங்க. அது கணவர் இறந்துட்டாருன்னு, அரசு ஊழியர் இறந்துட்டாருன்னு சொன்னால் எனக்கு பென்ஷன் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. பென்ஷன் வேணும்னு என்ன செய்கிறாங்கன்னா, அவர் என்ன செய்கிறாருன்னா, பென்ஷனுக்கு அரசு ஊழியராக இருக்கிறவர் நாமினி குறிப்பிடணும். நான் இறந்து விட்டால் என்னுடைய பென்ஷன் என்னாரும் குறிப்பிடணும், ஒரு பேரை அவர் சொல்லணும். அதில் முதல் மனைவியை சொல்லாமல் 2வது மனைவி சொல்லி வச்சிருக்கிறார். முதல் மனைவி கிருஷ்ணவேணி, 2வது மனைவி மீராவை போட்டு விட்டார். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நீ பொண்டாட்டியாக இருந்தாலும் எங்கள் பேப்பரில் யார் இருக்கா, மனைவின்னு மீரா தான் இருக்குது, அதனால் மீராவுக்கு தான் தருவோன்ட்டாங்க. அரசாங்கத்தில் பென்ஷனை தர முடியாதுட்டாங்க. அப்போ குடும்ப நல கோர்ட்டுக்கு போன உடனே அவங்க நினைச்சிட்டாங்க நாமினி தான் பேசணும், அவர் யாரை மனைவின்னு சொன்னார். அப்போ மனைவி யாருன்னு பார்க்க மாட்டாங்களாம். மனைவியை முதல் மனைவி இருக்கும்போது 2வது கல்யாணம் பண்ணிவிட்டு அவள் தான் மனைவின்னு சொல்லிட்டா அதான் மனைவி. அப்போ முதல் மனைவி தெருவில் வைக்கிறா, அவள் தான் வப்பாட்டியாக போகிறா. இப்போ இவன் மனைவிட்டு அவள் என்ன ஆயிடுறா, வப்பாட்டியாக போயிடுறா. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, குடும்ப நல கோர்ட்டுக்கு போனால் ஆமாம் உனக்கு தான், உனக்கு கிடையாதுமா, நீ முதல் மனைவியாக இருக்கலாம், அவர் நாமினியை யாரை போட்டிருக்காரு, மீராவை தான் போட்டிருக்காரு, கிருஷ்ணவேணியை போடலை, உனக்கு இல்லைன்ட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, அது போய் மறுபடி ஹைகோர்ட்டுக்கு போய் அப்ளை பண்ணால் பானுமதி, விமலா 2 நீதிபதிகள், பெண் நீதிபதிகள் இருந்து விசாரிக்கிறாங்க. அவங்க என்ன தீர்ப்பளிக்கிறாங்கன்னா, 2ஆம் திருமணம் நடந்த போது முதல் மனைவி உயிருடன் இருக்கிறார், முதல் திருமணம் நிலுவையில் உள்ள போது, முதல் திருமணத்தை விவாகரத்து ஆக்கிட்டு தான் 2வது கல்யாணம் பண்ணணும். இந்துவில் முதல் திருமணம் நிலுவையில் உள்ள போது, நிலுவையில்னா அது உயிர் இருக்கும் பொழுது, 2வது மனைவிக்கு பென்ஷன் பெற உரிமை இல்லை, மீராவுக்கு உரிமை இல்லை. ஆனால் மீராவின் 2 குழந்தைகளுக்கும் பென்ஷன் பெற உரிமை உள்ளது. பாருங்க, மீராவுக்கு பென்ஷன் பெற உரிமை இல்லை. ஏன்? ஃபர்ஸ்ட் மனைவிக்கு தான் உரிமை, அவர் நாமினியாக போட்டாலும் அவங்களுக்கு கிடையாது. இவங்க தான் மனைவி. இந்த உத்தரவு அடிப்படையில் அந்த நாமினி கேன்சல் ஆகி போயிடும். இப்போ கிருஷ்ணவேணி கிடைச்சிடும். அதே நேரத்தில் மீராவுக்கு பிறந்த பிள்ளைங்க இருக்குல்ல, அவங்களுக்கு இருக்குது, இவர்களுக்கு உரிய முறையில் பிரித்து கொடுக்க வேண்டும். அப்போ இது என்ன அர்த்தம் நீங்கள் சொல்ல வர்றீங்க? இது கல்யாணங்கிறீங்களா, கல்யாணம் இல்லைங்கிறீங்களா? கல்யாணம் இல்லைன்னா பிள்ளை இல்லைன்னு சொல்லுங்கள்,
கல்யாணம்னு சொன்னால் புள்ளன்னு சொன்னீங்கன்னா கல்யாணத்தை ஒத்துக்கிட்டீங்கன்னு அர்த்தமாகுது. அப்போ உங்கள் கொள்கை என்ன? சட்டவிரோதமான கல்யாணங்கிறீங்களா, சட்டப்பூர்வமான கல்யாணங்கிறீங்களா? ரெண்டில் ஒன்று தான் சொல்லணும். ரெண்டையும் சொல்கிறாங்க. சட்டவிரோதமான கல்யாணம் தான், ஆனால் சட்டவிரோத கல்யாணம் இல்லை. எப்படி சொல்கிறாங்க? இது சட்டப்பூர்வமான கல்யாணம் தான், ஆனால் சட்டப்பூர்வமான கல்யாணம் இல்லை. இப்படி சொன்னால் அவனுக்கு இருக்கம்பிங்கல்ல. அப்படித்தான் சட்டங்கள் இருக்கிறது. நம்மளை விமர்சிக்கக்கூடிய சட்டங்கள் எப்படி இருக்கிறது? இந்த ஒரு கிறுக்கன் பேசுகிற விதத்தில் தான் இருக்கும் பொழுது எதை குறை சொல்ல வர்றீங்க? எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், இந்த ஓட்டையை பயன்படுத்தி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறான். அதை விளங்கிக் கொள்ள வேண்டியது. சில மீது உள்ளதை நாளை